அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பான மாணவ செல்வங்களே. وعليكم السلام. وعليكم السلام. السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஓகே புள்ளல், ஆல்ரெடி டூ லேட் ஆயிட்டு நாங்கள் டிரெக்டாக பாடத்துக்கு போவோம். ஸோ நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறது பார்ட் டூ. வளமையாக ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் நான் அவங்களுக்கு சில ட்ரிக்ஸில் கொண்டு வரது. அந்த வகையில் இன்ஷால்லா இன்றைக்கும் சில ட்ரிக்ஸில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த A-level எக்ஸாமை நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும் மட்டும் சொல்லி. ஸோ இன்னும் A-level எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? 41 41. 41 போதுமா கூடவா? போதும் இன்ஷா அல்லாஹ். போதும் கூட இன்ஷா. தான் கூட 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 என்னது 41 நாள்? ஏன் ஆல்ரெடி நாங்கள் சில ட்ரிக்ஸை தெரிஞ்சுட்டு முடிஞ்சு இந்த இன்னைக்கு 5 யூனிட் முடிய போகுது. தென் கூட சரி. ஓகே புள்ளல், இன்றைக்கு யாரெல்லாம் ரெடி ஆயிட்டு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு தான் அடையாளம் காணப்படுறேன். யார் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்கர், டிஸ்ட்ரிக்ட் ஹோல்டர் யாருன்றது இன்றைக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ, யாரெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறாங்களோ, இன்ஷால்லா ஃபியூச்சரில் அவங்க இன்ஷால்லா டிஸ்ட்ரிக்ட் ஹோல்டராக மாறணும் என்று நான் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். ஏண்டா இந்த இடத்துல இவ்வளோ பேருக்கு மத்தியில், ஏன்னா இது லைவாகவும் நடக்குது, லைவாகவும் பார்க்க போகிறாங்க. இது எத்தனை வருஷமானாலும் இந்த லைவ்ல ஈக்கும். ஸோ இந்த டைம்ல இப்படியெல்லாம் முன்னுக்கு வாரன்றது ஒரு சேலஞ்ச். அதை தாண்டி வந்து நான் செய்கிறேன்னு சொல்றாங்க தானே, நான் செய்யணும்னு ஒரு ஆர்வத்தில் வராங்க. ஸோ அவங்க வந்து இன்ஷால்லா டிஸ்ட்ரிக்ட் ஹோல்டராக மாறணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். நிச்சயமா டிஸ்ட்ரிக்ட் ஹோல்டராக மாறுவான். சரி, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பார்ட் 2 பகுதி. ஸோ ஜஸ்ட் நான் பாடத்துக்கு போகிறதுக்கு முதல்ல யாரெல்லாம் இன்னைக்கு வீடியோ ஆன் பண்ணி ப்ராக்டிஸ் செய்து எனக்கு காட்டுறதுக்கு, இந்த இடத்துல எல்லாரும் நான் செஞ்சதை பார்க்கணும், என் பிள்ளையை திருத்தணும், யாரெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்க பாப்போம். ரிப்ளை ஒன்று செட் பாக்ஸில் போடுங்க பாப்போம். நான் ரெடி என்றவங்க நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு செட் பாக்ஸில் மெசேஜ் போடுவோம். குயிக்கா நான் ரெடி. ஒன்று ஒன்று தானா? 2 3 4 5 6 7 8 12 13 18. ஓகே, நல்லா இன்னைக்கு ஏதோ ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறீங்க மாஷா அல்லா. ஓகே, நல்ல மாஷா அல்லா இன்னைக்கு ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு தான் நான் வர சொல்லியிருந்தேன். மாஸ்க்கும் போட்டுட்டு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு கேள்வி தாரத்துக்கு முதல் ரைட், நீங்கள் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? அதாவது கடந்த வருட பேப்பர்கள் சம்பந்தமான ஒரு knowledge ஒன்று நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். சரி, முதலாவது எல்லாரும் இதை பாருங்க பிள்ளைகள். இது 2026ஆம் ஆண்டு என்ன பாடத்துடைய ஸ்கீம்? 2025. ஓ, என்ன பாடம்? إسلامي இஸ்லாமிய. சரி, ஓகே, ரைட். இது என்ன பாடம்? அரசியல் விஞ்ஞானம். இதுக்கு நமக்கு இப்ப நம்ம சம்பந்தம் மிக்கா இல்ல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கிறேன், இந்த ஐசி பாடத்தினுடைய ஸ்கீமை பார்த்தா மொத்தம் எத்தனை பக்கம் மீக்கி? ஜஸ்ட் 20. எத்தனை இது? 20 21 21. இதே நாங்க இந்த பாடத்தினுடைய ஸ்கீமை பார்த்தா எத்தனை பேஜஸ் இருக்குது? எத்தனை பேஜஸ்? 60 சரி, ஓகே. இப்ப இதுல நான் கேட்கிறேன் என்னடா, இதுக்கும் என்ன தெரியும்? உண்மையிலே நம்ம இப்ப படிக்கிற பாடத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லதான். பட் நிறைய டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டு பாடத்துல நிறைய டிஃப்ரெண்ட். நான் இந்த இந்த சும்மா அதுக்காக நான் இந்த இடத்துல பொலிட்டிக்கலை கொண்டு வந்திக்கலாம், இல்லை ஹிஸ்டரியை கொண்டு வந்திக்கலாம், இல்லை ஜியோகிராஃபியை கொண்டு வந்திக்கலாம், லொஜிக்கை கொண்டு வந்திக்கலாம், எந்த பாடம் வேணாலும் கொண்டு வந்திக்கலாம். பட் இதை பொலிட்டிக்கலை சும்மா ஒரு சாதாரண ஒரு சாம்பிளுக்கு தான் நான் கொண்டு வந்திருந்தேன். இப்போ நான் கேட்கிறேன், இஸ்லாமிய நாகரிக பரீட்சைன்றது, இஸ்லாமிய நாகரிக பாடம்ன்றது இலங்கையில இஸ்லாமிய மாணவர்கள் மட்டும்தான் எடுப்பாங்க, வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய பிள்ளைகள் மட்டும்தான் எடுப்பாங்க, முஸ்லீம் பிள்ளைகள் மட்டும்தான் எடுப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஏனைய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருத்தர் 2 பேர் எடுப்பாங்க. சரி, ஆனா அப்ப நீங்க வந்து போட்டி போட போறது இந்த இஸ்லாமிய புள்ளைகள், முஸ்லீம் மாணவர்கள் அந்த வட்டத்துள்ளுக்கு மட்டும்தான் நீங்க போட்டி போட போறீங்க. பட் சமூக விஞ்ஞான பாடங்களான நான் இப்ப காட்டின பொலிட்டிக்கலா இருக்கலாம், ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜியோகிராஃபியா இருக்கலாம், அடுத்தது லொஜிக்கா இருக்கலாம், மீடியா பாடங்களா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க சிங்கள மீடியம் புள்ளைகள் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க போட்டி போட போறீங்க.
சோ அங்க திருத்துற முறை வேற, இங்க திருத்துற முறை வேற. இங்க எழுதுற முறை வேற, அங்க எழுதுற முறை வேற. ஐ மீன் திரும்பவும் சொல்றேன், இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல எழுதுற முறை வேற, அதே மாதிரி சமூக விஞ்ஞான பாடங்கள் எழுதுற முறை வேற. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இஸ்லாமிய நாகரிக பாடத்துல திருத்துற முறையும் அமையும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சமூக விஞ்ஞான பாடங்களை திருத்துற முறையும் அமையும். இங்க ஸ்கீம்ஸ் இன்னது என்று சொன்னா, இஸ்லாமிய நாகரிக பாடத்துல ஸ்கீம்ஸ் இன்னதுண்டா அங்க திருத்துற முறைகளும் சின்னதாகத்தான் நீக்கும். இங்க சமூக விஞ்ஞான பாடங்கள் அந்த ஆறுல ஏதோ ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பொலிட்டிக்கல் தான் காட்டின 61 பக்கம் விசாலமா இருக்குண்டா அது திருத்துற அந்த பரப்பும் விசாலமாகத்தான் நீக்கும், ஆக்களும் கூடவாகத்தான் நீப்பான். இஸ்லாமிய நாகரிக பாடத்துல பேப்பர் எப்படி தெரியுமா? எல்லா பரீட்சைகளும், அதாவது A-level எக்ஸாம்லயே எல்லா பேப்பர்களும் திருத்துறதுக்கு முதல்ல இஸ்லாமிய நாகரிக பாடத்துல பேப்பரை திருத்தி முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குயிக்கா நடக்கணும் இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய அந்த கரெக்ஷன் எல்லாமே A-level பேப்பர். அடுத்த பாடங்கள் திருத்துறதுக்கெல்லாம் லேட் ஆகும். ஆனா இந்த பாடத்தை குயிக்கா திருத்தி முடிச்சுட்டு போய்த்துருவாங்க. ஏன்டா இது நம்மட இஸ்லாமியர்கள் தான் அதை பொதுவாக திருத்துறது எல்லாமே இது பண்றது எல்லாமே நம்மட ஆட்கள் தான். ஆனா அடுத்த பாடங்கள்ல வந்து எல்லாருமே அதில் சம்பந்தப்படுவாங்க. ஸோ அப்ப அதை நீங்க இந்த இடத்துல தெளிவா விளங்கி வச்சுக்கணும். நான் இதை காட்டுறது இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய திருத்தல் முறை வந்து ஏனைய பாடங்கள் மாதிரி ஹார்ட் அல்ல. எழுதுற முறையும் ஏனைய பாடங்கள் மாதிரி பக்கம் பக்கமாக தாளாக கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக எழுதினா சரி. நான் சொன்னது மண்டையில பட்டதா? விளங்கிச்சா சொன்னது? நான் பேசுற கேக்குதா? அப்பல நான் சொன்னது விளங்கிச்சா? எல்லாம் எப்படி எழுதணும்? விரிவாவா? ரைட். ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். 2025ஆம் ஆண்டு லாஸ்ட் இயர் அதாவது உங்களுடைய ஸ்கீம் படி உங்களுடைய ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட விடயத்தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். சரிதானே? இப்ப போன முறை இந்த பாருங்க 2025ஆம் ஆண்டு எம்சிக்யூ இருக்குதான். எம்சிக்யூ நாங்க இன்றைய பாடம் வந்து நம்மளோட பார்ட் 2 தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். ஸோ பார்ட் 2ல வந்த கேள்விகளை நீங்க பாருங்க. இதுல எல்லாமே போன முறை புது கேள்விகள் தான். இந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்தது வெரி ரேர், அப்படின்னா நல்லாவே குறைவு. அதான் போன முறை கஷ்டம். மூளை இருந்தா படிச்சு பாஸ் ஆகி இல்லாட்டி வேற வேலையை பாருன்னு சொல்லி நான் போன முறை எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு ஒரு வீடியோண்டே போட்டிருந்தேன். இலங்கையில எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி சொன்னது இந்த பாட்டுவை பார்த்துட்டு தான். ஏன்னா போன முறை சரியான மாதிரி ஹார்டா தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமே பாஸ் பேப்பருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாஸ் பேப்பர்ல இல்லாத கேள்விகள் தான் வந்திருந்துச்சு. கஷ்டமா எடுத்துட்டு திருத்துற முறையை இலகுவாக்கிட்டாங்க. அதான் நட சிறப்பே. ஃபுல்லா இலகுவாகத்தான் எடுத்திருந்தாங்க திருத்துற முறைகளை. கையை வச்சிருந்தாலே மார்க்ஸ் தான். அப்படித்தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரிசாலத் கிலாஃபத் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் 4 குறிப்பிடுக அப்படின்னு சொன்னாமா. இப்ப இதுல பாருங்க, இது வந்து உங்களோட கைட்ல விளக்கம் இப்படி அழகா பாக்ஸ் போட்டு இப்படி வேறுபடுத்தி காட்டிக்கிறாங்களா? இல்ல. ரிசாலத்துண்டா என்ன, கிலாஃபத்துண்டா என்னன்னு மட்டும்தான் உங்களோட முதலாவது யூனிட்ல சும்மா நோமலா போட்டிக்கிறாங்க. ரிசாலத்துண்டா என்ன, கிலாஃபத்துண்டா என்னன்னு சும்மா நோமலா போட்டு வச்சுக்கிறாங்களே ஒழிய ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டி இல்லை. எனவே நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும், இது உங்களோட ஓன் மொழி நட. நீங்க இப்ப எனக்கு எழுதி காட்ட போறீங்க. எழுதி காட்ட முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அதுல ஈக்கிறதே எழுதோண்ட அவசியம் இல்லை. இஸ்லாம்ன்றது எத்தனை பேர்ட்ட படிச்சிருக்கலாம். இந்த பாருங்க, இது தூதுத்துவம், இது பிரதித்துவம், இது வகி மூலமான வழிகாட்ட, வகி மூலமான இறையியல் கோட்பாடு நடைமுறை சார்ந்தது. நீங்கள் ரசூல்மார்கள், கலீஃபாக்கள், நபி அவர்களால் முற்று பெற்றது தொடர்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர பொறுப்பு, அனைவரும் பொறுப்பு. இதெல்லாம் இதே மாதிரி ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட அதே விட உங்களோட கைட்ல ஈக்குதா என்றதுதான் என்ன கேள்வி. இல்ல சார். இது உங்களோட மொழி நாடுல எழுதுறது சரிதானே? வேறுபடுத்தி எழுதிக்க மாட்டீங்களா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு காட்டுகன்னு சொன்னா வேறுபாடுகளை குறிப்பிடுகண்டா இதுக்கு வந்து நீங்க படிக்கணுமா? சொல்லுங்களேம்மா. இல்ல. சும்மா ஒரு சாதாரண ஒரு கொமனான ஒரு கேள்வி வருது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகளை குறிப்பிடுகன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட மைண்ட்ல கொமனான அறிவை வச்சு நீங்க எழுதுங்க. அது மாதிரிதான் நீங்க புது கேள்விகள் வந்தாலும் உங்களோட கொமனான அறிவை வச்சு நீங்க எழுதலாம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ரிசாலத்துனா என்னன்னு தெரியும், கிலாஃபத்துனா என்னன்னு அது அந்த ரெண்டுக்கும் தெரிஞ்சாலே போதும், வேறுபடுத்திடலாம். வேறொண்டுமே தேவையில்லை. அதுல என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆண் பெண் வேறுபடுத்தி வேண்டாம். ஆணுன்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், பெண்ணுன்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். வேறுபடுத்துறது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து.
சரி தானே, போன முறை பாருங்க எவ்வளவு சுருக்கம் எடுத்துக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுல வந்துமா போன முறை சொல்ல ஒவ்வொன்றுக்கும் 2 விடயம் குறிப்பிட்டால் 4 புள்ளி. ரிசாலத்துக்கு 2 விஷயம் சொல்லியிருந்தா போதுமா. கிலாஃபத்துக்கு 2 விஷயம் சொன்னால் 4 மார்க்ஸ். பிகாஸ் இது புது கேள்வி. நான் இதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த கேள்வியோட வெயிட்டை பொறுத்து இது அவன் மார்க்ஸ் கொடுக்குறது. கேள்வியோட வெயிட் வந்து ஆல்ரெடி எடுக்கப்பட்ட பாஸ் பேப்பர் கேள்விகளா இருக்குமா இருந்தா அந்த அதுக்கு வந்து 4 எழுத சொல்லுவாங்க. ரைட், அதுக்கு 4 எழுதணும், 4 5 எழுதணும். ஆனா அதுவே புது கேள்வியா இருந்தா 2 நோமலா தான் பார்ப்பாங்க. இந்த ஆஹாதன ஹதீஸ் கரீப் இதெல்லாமே புதுசா வந்த கேள்விகள். பாருங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கக்குள்ள இதெல்லாமே புது கேள்விகள். ஒன்றுமே பழைய கேள்விகள் இல்ல, புது கேள்விகள். அதனாலதான் அந்த திருத்திர முறைகளும் ஈஸி. பாருங்க, சும்மா சும்மா ஒவ்வொரு பாயிண்டா போட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு விளக்கம் இருந்தா சரி. இவை போன்ற 4 காரணம் சுருக்கமாக விளக்கியிருப்பின் சரி. 4 சிற்றரசுகள் குறிப்பிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது பிரதான குறிப்பொன்று குறிப்பிட்டிருப்பின் 4 புள்ளிகள். பாருங்க எவ்வளவு ஈஸியா உங்களோட திருத்துற முறையை வந்து எவ்வளவு ஈஸியா அந்த திருத்துற முறையை ஆக்கியிருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். போன முறை ஒரு கேள்வி வச்சு ஆயிஷா நாயகமோட சிறப்பியல் போல் 4 விவரிக்கிறேன்னு சொல்லி. இந்த 4 சிறப்பம்சங்கள் வந்து இப்ப இப்படித்தானே இஸ்லாம் ஆயிஷா நாயகம் பத்தி தெரியாதவங்க ஒரு முஸ்லீமா இஸ்லாமிய நாகரிக பாடம் எடுக்கிறவருக்குள்ள ஆயிஷா நாயகம் பத்தி தெரியலண்டா அந்த புள்ள படிக்கிறதுல அர்த்தம் நீக்குவா சொல்லுங்களேன். இல்ல. இல்ல சார். ஆயிஷா நாயகம் பத்தி கைட்ல இல்ல சார். அவங்களோட சிறப்பு எங்கேயும் குறிப்பிடல சார். நீங்க சொல்றது சரி. நாங்க இஸ்லாம் எப்பவுமே ஐசி பாடத்துல ஒரு கேள்வி அவுட் ஆஃப் லைன் வர இது மாதிரி கேள்விகள் தான். இப்ப சும்மா அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆயிஷா நாயகம் வந்து உம்மஹாத்துல் முஃமினீன்ல ஒருவர் நபி அவங்களோட மனைவி. அது ஹதீஸ் அறிவிச்ச அதிகமான பெண்கள்ட முதலிடத்துல வகிக்கிறாங்க. இந்த பாருங்க, அல் குர்ஆன்ல சுட்டி காட்டிய பெண்மணி. அல் குர்ஆன்ல ஆயிஷா நாயகம் பத்தி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஜமல் போருக்கு தலைமை இதெல்லாம் இந்த 10 யூனிட்டையும் படிச்ச ஒரு பிள்ளைக்கு ஆயிஷா நாயகம் பத்தி சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியும் மேலும் சார். சார். இதுக்கு முதல் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. நீங்க அதுக்கும் சொன்னீங்க, அதாவது முதல் வகை அருளப்பட்டவுடன் சம்பந்தப்படும் நிகழ்வுகள் 4 இப்ப அந்த இடத்துக்கு நீங்க உங்களுக்கு தெரியாதா? முதல் வகைய ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்ததுல இருந்து நபி அவங்களுக்கு பயந்ததுல இருந்து அதுக்கு அப்புறம் ஆயிஷா நாயகி சாரி கதீஜா நாயகி அவங்களுக்கு ஆறுதல் கூறியதுல இருந்து எவ்வளவு நடந்துச்சு. இதெல்லாம் உங்களோட கொமனான அறிவை வச்சிடுது. அதை நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். சரி, ஸோ இது ஒரு நாலேஜுக்காக சொல்றேன். நீங்க இப்ப எழுதி காட்ட போறீங்க. அதுக்கு முதல்ல நீங்க அதாவது இது ஒரு லைவாக நடக்கிற இடத்தால நீங்க பிழை விற்றக்கூடாது என்றதுக்காக எட் த மூமெண்டே சொல்லி எட் த மூமெண்டே நீங்க எழுதி எட் த மூமெண்டே நீங்க வாசிச்சு எட் த மூமெண்டே கூட பிழையை திருத்த போறேன். ஐ எம் ரெடி. நீங்க ரெடியா? ரெடி. ஓகே, கேமரா ஆன் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் ரெடியோ நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. யாரு ரெடிமா? கேமரா ஆன் பண்ணுங்க. கேள்வி சென்ன பிறகு ஆன் பண்ணலாமா? இல்ல, கேள்வி சொன்னது பிறகு எல்லாம் ஆன் பண்ணா சரி. ரைட். சரி, ஓகே. ஒருத்தர் 2 பேர் ஒன் பண்ணிக்கிறாங்க. மாஸ்க நல்லா கவராகவே போட்டுக்கணுமா? மாஸ்க ஃபுல்லா. சரி, ஓகே. 2 பேர் அடுத்த குயிக் கவுண்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, 3 4 பேர். ஓகே, சார் எனக்கு இது ஒன் பண்ணிக்கிட்டு மாதிரி இல்ல சார். நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கவா? ஓகே, ஓகே, ஓகே. சரி, ஓகே புள்ளல். இதுல நீங்க எல்லாருமே என்ன நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் தார கேள்வி இன்றைக்கு 4 மார்க்ஸ் கேள்வியை தான் நாங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரிதானே? இப்ப இவ்வளோனா நாங்க படிச்சதனுடைய பிரதிபலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. 1ஆம் யூனிட் 2ஆம் யூனிட் நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 3 4 5 இந்த யூனிட்டுகள்ல இருந்து தான் நான் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கேள்வியை நான் தரப்போறேன். ஸோ நீங்க அதை நீங்க எதிர்பார்க்கை வினாக்கள்ல இருந்து நாங்க இந்த முறை நாங்க பார்ப்போம். ஸோ பார்ப்போம். நீங்க 7 மார்க்ஸ் கேள்வி 4 தான் இருக்கிறதால நான் 4 கேள்வியை 4 யூனிட்டுகள்ல இருந்து நான் உங்களுக்கு தாரேன். ஸோ நீங்க செஞ்சா சரி. சரி, அப்ப இது வந்து உங்களுக்கு 2ஆவது யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி. இதை வந்து எதிர்பார்க்க வினாக்கள்ல இருந்து நாங்க தாரோம். சரி, ஓகே. இது அன்ஹா, நீங்க இதை செய்யுங்க. இந்த கேள்வி செய்யுங்களேம்மா. அதாவது அல் குர்ஆன் ஒரே தடவையில் முழுமையாக அருளப்படாமைக்கான காரணிகள் 4 குறிப்பிடுக. உங்களுக்கு இந்த கேள்வி சரியா? ஓகே, ரீஷா.
அடுத்தது ரீஷா. ரீஷா, உங்களுக்குரிய கேள்வி அதே 4 மார்க்ஸ் கேள்விதான். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, முத்தவாத்திர் ஆஹாத் எனும் ஹதீஸ் பிரிவுகளை சுருக்கமாக விவரிக்க. கேள்வியை கண்ட உடனே தலையை கை வச்சாச்சு சில பிள்ளை. சரி, ஓகே. அடுத்தது நஃப்ரினா. நஃப்ரினா, உங்களுக்குரிய கேள்வி இதுமா. சார் கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓ, அந்த கேள்வி சொல்லப்படிய முத்தவாத்திர் ஆஹாத் எனும் ஹதீஸ் பிரிவுகளை சுருக்கமா விவரிக்க. 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஓகே நஃப்ரினா. ஓகே நஃப்ரினா, உங்களுக்குரிய கேள்வி மருத்துவத்துறை வளர்ச்சிக்கு முஸ்லீம்கள் ஆற்றிய பங்களிப்புகளை குறிப்பிடுக. இதான் நஃப்ரினாவுக்குரிய கேள்வி. அடுத்தது நஸ்ஹா. நஸ்ஹா, உங்களுக்குரிய கேள்வி முஸ்லீம்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளை குறிப்பிட்டு விளக்குக. நஸ்ஹா. ஓகே. வீடியோ ஆன் பண்ண 4 பேருக்கும் கேள்வி கிடைச்சிட்டு தானே? வேற யாருக்கும் கேள்வி கிடைக்காம இருக்குதா? எல்லாருக்கும் கிடைச்சிட்டு. சரி, உங்களோட கேள்வி பிள்ளைகள், அதாவது நான் கேள்வி தந்த பிள்ளைகள் உங்களுக்கு கேள்வி கிடைச்சிட்டு தானே, விளங்கிட்டு தானே கேள்வி? உங்களோட கேள்வி எழுதிட்டீங்களா? ஓகே. ஓகே தானே, கேள்வி எல்லாரும் எழுதிட்டீங்க. சரி, அடுத்த பிள்ளை இணைக்கிற 65 பேர்ல 4 பேர் தான் செய்ய போறாங்க. மீதி 60 பேரும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உங்களோட டியூட்ல, அதாவது உங்களோட குரூப்ல போட்டிக்கிறேன். அந்த குரூப்ல போட்டதுல நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க விரும்பின ஒரு கேள்வி, ஏதேனும் நீங்க விரும்பிய ஒரு கேள்வி, 4 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வியா நீங்களும் இதே 7 நிமிஷத்துக்கு நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சதுக்கு பிறகு இந்த 4 பேரும் வாசிப்பாங்க. அதோட சேர்த்து சரி நானும் எழுதிக்கிறேன், நானும் வாசிக்க வாண்டி நீங்க கேட்டா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். சரிதானே? சரி பிள்ளைகள், நீங்க 4 பேரும் 5 பேர் புதுசா ஒருத்தர் ரெட் ஆகிக்குது. ஆமினா, உங்களுக்கு ஒரு கேள்வி தந்தமா இல்ல தானே? ஆமினா, ஆமினா, உங்களுக்கு கேள்வி தரப்பட்டிக்குதா? நேரம் போகுது குயிக்கா. அஷரியாக்களின் பிரதான கோட்பாடுகள். அல் ஹம்ரா மாளிகை அலங்கார தோற்றப்பாடுகளை குறிப்பிட. இதை நீங்க செய்யலைமா ஆமினா? இதை நீங்க செய்யுங்க. ஓகே, உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ள நீங்க 4 பேரும் ரெடியாக இருந்து கொள்ளுங்க. எனக்கு உங்களோட ஒரு கேள்வி டைம் வந்து தாங்களே. ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைம் வந்து விசிபிள் ஆகுதா? எல்லாரும் கிளியரா சொல்லுங்க, விசிபிள் ஆகுதா டைம்? சார் எனக்கும் ஒரு கேள்வி தாங்களே சார். அதைத்தான் கேட்டேன், அதாவது உங்களுக்கு டைம் கேள்வி தந்திக்குதா அது இல்லையா? நான் நஜா. ஆமினா இல்ல. ஓகே நஜா, நீங்க இந்த கேள்வியை செய்யுங்களேன். அதாவது கருத்து வேறுபாடுகளின் போது முஜிதாஹித் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு விதியை 4 குறிப்பிட்டு சுருக்கமா விளக்கு. நஜா, இதை கேள்வியை செய்யுங்க. சரி சார், சரிங்க. Okay, வேற யாருக்கும் இல்ல தானே? எல்லாரும் கேள்வி கிடைச்சிட்டு தானே? ஓகே, சரி, ரைட். எனக்கு இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா, அதாவது இந்த டைமர் வந்து எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதா? ஓ சார். இந்த இங்கால இந்த இங்கால ஈக்குது டைமர், இது விசிபிள் ஆகுதா? ஓ சார் விளங்குது. ரைட். சார் சரியாக உங்களுக்கு 7 நிமிஷம் டைம். 7 நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ டைமருக்கு சார். ஆவினத்தோட அவங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போது நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். 3, 2, 1, டைம் ஸ்டார்ட்.
சார் அந்த பேப்பரை கொஞ்சம் ரீசெண்ட் பண்ணிடலாமா குரூப்ல? சார் சார் அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதா சார்?
ஸ்டாப் ரைட், ஸ்டாப் ரைட், ஸ்டாப் ரைட்டிங். அப்படியே நிறுத்துங்க, நிறுத்துங்க. கையெடுங்க, கையெடுங்க, பேனையை கீழே வைங்க. பேனையை கீழே வச்சுட்டு கையை காட்டுங்க. பேனை பேனையை கீழே வச்சுட்டு கையை காட்டுங்க. 5 பேரும். ஓகே. நச கை விலங்கல்ல. பேனையை கீழே வச்சுட்டு கை மேலே. ரைட். ஓகே, ஓகே. திரும்ப கை கீழே போடாதா. நஃப்ரின் கை மேலே. நஃப்ரின், நஃப்ரீனா பேனை கீழே வச்சுட்டு கை எடுத்துடும். ஓகே, சரி சரி. ஓகே, இப்போ கீழே வைங்க. சரி. பிள்ளைகள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னா அங்க போனா போய் பேப்பர் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? இன்னும் கொஞ்சம் நான் பார்த்த கேள்விதானே, இன்னும் கொஞ்சம் போய் அந்த கேள்வியை பார்த்துட்டு வந்திருக்கலாமே, ஐயோ இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துக்கலாம் போயிட்டே அப்படின்னு நீங்க அங்க போய் எக்ஸாம் ஹாலுக்கு போய் போனா திரும்ப வெளியே வரையல. யாரும் கணக்கெடுக்க மாட்டான். பேப்பரை தந்தா பேப்பரை கொடுத்துட்டு சூப்பர்வைசர் பேத்துருவார். நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி, அதில் என்னதான் உங்களுக்கு நடந்தாலும் ஒருத்தரும் வர மாட்டாங்க. 3 அவர் வரங்காட்டியும் உங்களோட பாடும் நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் அவங்களோட எதிர்காலம் பெய்த்துட்டே இருக்கும். நீங்க என்னதான் பார்த்துட்டு வந்தேன் மறந்துட்டு இல்ல தெரியாம போயிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் அந்த இடத்துல ஒன்றுமே செய்யல. சரி. ஸோ அது மாதிரி தான் இது. இந்த 7 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க, நிறைய பேர் இது கேட்டீங்க, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். பிகாஸ் எக்ஸாம் டைம்ல இப்படிதான் நீ யாரும் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. எழுத தெரிஞ்சா எழுதுங்க, இல்லாட்டி நீங்க தூங்கிட்டு போனாலும் அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. பேப்பரை தாண்ட அவங்க வைத்துருவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் யாரும் யாரும் வரப்போறது இல்லை. சரி, உங்களுக்கு படித்து தரேன் நான் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணது நான் வர மாட்டேன். இது உங்களோட எதிர்காலம், நீங்க தான் செய்யணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் ட்ரையல் தான் இது. சரி. இப்ப இந்த 4-5 பேரும் என்ன சாதிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. நம்மளோட பேப்பர்ல என்ன ராமாயணத்தையோ இல்லாட்டி மகாபாரத்தை எழுதி வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பார்ட் 2ல நிறைய பேர் ராமாயணம் எழுதுவீங்க. இன்னைக்கு 4 மார்க்ஸ் கேள்வியில எதை எழுதி வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ரைட். பேப்பர் எழுதின 4-5 பேரும் உங்களுக்கு சரியா 2 நிமிஷம் டைம் தரேன். 2 நிமிஷத்துக்கும் நான் இந்த குரூப்ல மெசேஜ் போட்டிக்கிறேன். இந்த நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டிக்கிற நம்பருக்கு நீங்க இப்ப எழுதினத்தை அப்படியே போட்டோ பிடிச்சி குயிக்கான 2 நிமிஷம் 7:40 7:42 அனுப்பிட்டு திரும்ப கிளாஸுக்கு குயிக்கா ஜாயின் ஆகுங்க. நீங்க 4-5 பேரும் மட்டும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு, சரி கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்க குயிக்கா அனுப்புங்க. 4-5 பேரும் குயிக் 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 2 நிமிஷம் தான் டைம். 4:42 ஸ்டார்ட் பண்ணுது.
ஓகே, சரி. ஓகே பிள்ளைகள், ஓகே, அனுப்பிட்டீங்க தானே? 5 பேப்பர் வந்தீங்க. பிள்ளைகள், நான் பேசுற கேக்குதா எல்லாருக்கும்? ஓ சார். ஓ ஓகே, சரி. 5 பேப்பர் என்கிட்ட வந்தீங்க கைவசம். ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. இல்ல, எல்லாரும் அனுப்பித்தான் ஏங்கிறான். சரி, இந்த பிக்சர்ல காட்டுற புள்ள அப்படியே வாங்க, யாருன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும். இது யார் எழுதினால்? இந்த பேப்பருக்குரிய, இந்த விடைக்குரிய உரியாள் யார்? நான் யாருமா? மைக்க ஒன் பண்ணுங்க. அன்ஹா. அண்ணா, அவனோட கேள்வியை வாசிங்க அண்ணா, எல்லாரும் சத்தமா கேட்கறதுக்கு. அல் குர்ஆன் ஒரே தடவையில் அருளப்படாமைக்கான காரணங்கள். சத்தமா சத்தமா. அல் குர்ஆன் ஒரே தடவையில் அருளப்படாமைக்கான காரணங்கள். காரணங்கள். எத்தனை மார்க்ஸ் சார் கேள்வி? வீடியோ ஆன் பண்ணணுமா? இல்ல, வீடியோ ஒன் பண்ணுது. 4. ஓகே, 4 மார்க்ஸ் கேள்வி. சரிதானே? ரைட். 4 மார்க்ஸ் கேள்விக்கு எழுதி பட்டிக்கிற விட இதுதான். அதாவது அல் குர்ஆன் ஒரே தடவையில அருளப்படாமைக்கான காரணிகள் 4 குறிப்பிடுக. காரணங்கள் 4 குறிப்பிடுகன்னு வந்தாலும் சரி, குறிப்பிட்டு விளக்குகன்னு வந்தாலும் சரி, அந்த அந்த இடத்துல அந்த கேள்வி காரணங்கள் அப்படியா வந்துருந்துச்சு, குறிப்பிட்டு விளக்குகன்னு வந்துருந்துச்சா, குறிப்பிடுகன்னு வந்திருக்குதா? கேள்வி முழுமையா விளங்கணுமே. அதை குறிப்பிடுக அப்படி. குறிப்பிடுக. அவ கேள்விய காரணங்கள்னு சொல்லக்கூடாது, மொட்டையா முழுமையா சொல்லணும். அல் குர்ஆன் ஒரே தடவையில் அருளப்படாமைக்கான காரணங்கள் குறிப்பிடுக, 4 குறிப்பிடுக தான் கேள்வி வந்தீங்க. சோ விட, அதுக்கு அன்ஹலைகிற விட, நபி அவர்களின் உள்ளத்தை திடப்படுத்துவதற்கு, என்ன முடிக்கையில அப்படி திடப்படுத்துவதற்கு. சரி, பிரச்சனை. அல்லாஹ்வின் சார் நீங்க திட்டம். வாங்க சொல்றது கொஞ்சம். ஓகே, அதான் உழைக்குது. 2 நிமிடம் டைம். ஓகே, வெயிட். சரி, எல்லாரும் அவதானிங்க. ஓகே,
இதுக்கு அன்ஹ கொடுக்கப்பட்ட கேள்வி இதுதான். அல் குர்ஆன் ஒரே தடவையில் முழுமையாக அருளப்படாமைக்கான காரணம் 4 குறிப்பிடு. இது நாளைக்கு உங்களோட இஸ்லாமிய நாகரிக பரீட்சைக்கு 2026ஆம் ஆண்டு பரீட்சைக்கு இந்த இடத்துல வந்துட்டுன்னு சொன்னா நீங்க எப்படி எழுதணும், ரைட்? இந்த இடத்துல முதலாவது கேள்வியாக இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய முதலாவது கேள்வியாக அல் குர்ஆன் ஒரே தடவையில் முழுமையாக அருளப்படாமைக்கான காரணிகள் 4 குறிப்பிடு. இதுல வந்து இது அதே மாதிரி வந்தா நீங்க எப்படி எழுத போறீங்க, அதுக்கு ஒரு புள்ள எழுதின ஒரு சாம்பிள் விட தான் இது. சரி, பார்ப்போம் அதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாம்னு சொல்லி. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். அதுக்கு அன்ஹா எழுதிக்கிற விட நபி அவர்களின் உள்ளத்தை திடப்படுத்துவதற்கு அல்லாஹ்வின் திட்டம் குறைஷி காஃபிர்களை எச்சரிப்பதற்காக மனநமிட்டு பாதுகாப்பதற்கும் அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கும் சஹாபாக்களுக்கும் குறைஷியர்களுக்கும் தொடுத்த வினாக்களுக்கு பதில் அளிக்க. ரைட், கேட்டது 4. ஒருவேளை 4ன்னு கேட்காட்டியும் கூட இந்த இடத்துல அன்ஹா எழுதினதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாம்? 4 மார்க்ஸ் கேள்வி எத்தனை போடலாம்? 2 2ஆ போடலாம். 4 மார்க்ஸ் கேள்விக்கு 4 எழுதிக்கிறாங்க. 4 போ நபி அவரின் உள்ளத்தை திடப்படுத்துவது கொண்டு சரி 1 மார்க்ஸ், அல்லாஹ்வின் திட்டம் 2 சரி 2 மார்க்ஸ், குறைஷிக்கு அவர் எச்சரிப்பது 3 சரி 3 மார்க்ஸ், மனநமிட்டு பாதுகாப்பதற்கும் அதனை செயற்படுவதற்கும் ரைட் 4 மார்க்ஸ். சரி, 4 எழுதிக்கிறாங்க 4 மார்க்ஸ். இடைக்கிடைக்க ஒரு வேலை என்ன செய்ய நடந்தா இதாகிரும்னு பயத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, அன்ஹா இன்னொன்னும் போட்டு வச்சிருக்கிறாங்க. சோ நான் 4க்கு 4 போடுவேன், ஒரு அரை மார்க்ஸ் ஏனும் நான் குறைக்க மாட்டேன். அன்ஹா பாஸ், A+ டிஸ்ட்ரிக்ட் ஹோல்டர் என்றார் இன்ஷால்லா. இதுல யாருக்கேனும் இதுல ஆட்சேபனை இருக்கா? யாருக்கேனும் சேர்ல எப்படி மார்க்ஸ் போட்டீங்கன்னு யாருக்கேனும் கேள்வி கேட்கணுமா? கேளுங்களே, கேளுங்க. இதுக்கு நீங்க கேளுமா? சொன்னதானே சார் அந்த எப்படி 2 வரி சரி விளக்கம் வைக்கணும் உண்டு. இல்ல, என்னத்துக்கு விளக்கம் இருக்கணும்? குறிப்பிட்டு விளக்குகன்னு சொல்லிக்குதா? குறிப்பிட்டு விளக்க சொல்லிக்குதா கேள்விய? இப்ப நீங்க எந்த கேள்விகள் கேக்குறீங்க தானே, கொஞ்சம் சரி விளக்கம் ஈக்கணும். ஒரு சாம்பிளுக்கு நான் தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பேப்பரை காட்டினா இதான். சரி, இதுல போன முறை இப்ப வந்த கேள்வி மாறியதான் இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஒரு கேள்வி நாங்க பார்ப்போம். நீங்க விளக்கம் வேணும்னு சொல்றீங்க தானே, விளக்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 கருத்தொன்னு நீங்க முன்வைக்கிறீங்க தானே. சோ விளக்கம் அப்படி கேட்கப்பட்டிருக்குதா என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இப்ப போன முறை வந்த கேள்விகள்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே குறிப்பிட்டு விளக்குகதான் வந்தீங்க. பெரும்பாலான கேள்விகள் வந்து குறிப்பிட்டு விளக்குக, சுருக்கமாக விளக்குக அப்படிதான் வந்தீங்கதே ஒழிய 4 குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி வந்தீகிறதுகள் வந்து பொதுவா குறைவு. அந்த குடும்ப உறவினர் அயலவர் எனும் உறவு நிலை பற்றிய இஸ்லாத்தின் பெருமானத்தை விளக்குக என்று கூட வந்தீங்குது. அப்ப அது கூட 4 குறிப்பிட்டு அப்படி வரல. சரிதானே? இப்ப பாருங்க, மக்காசி ஷரியாவின் படிநிலை எடுத்து காட்டும் வகையில் 4 உதாரணங்களை தருக. இப்ப நாம பார்த்த கேள்விக்கு இந்த கேள்வியை தான் சாம்பிளா எடுக்கலாம். சரி, அந்த கேள்விக்கு அந்த யாரோ ஒருத்தர் கேட்டீங்க தானே விளக்கம் இருக்கணும், விளக்கம் கொடுக்கப்பட்டிக்குதான்னு பார்ப்போமா? நாங்க பார்ப்போம். போன முறை ஸ்கீமு விளக்கம் கொடுத்திக்குதான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்ப எல்லாருக்குமே கன்ஃபார்ம் தானே? ஏன்னா எஸ் மக்காசி ஷரியாவின் எஸ் 2021ஆம் ஆண்டு இதே கேள்வி வந்திக்குது. அதுல ஓகே வீடியோ பார்த்தா சரி. ஓகே வந்தீங்க. சரி, இப்ப பாருங்கம்மா, இது இந்த வருடம் கடந்த லாஸ்ட் வருடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப இதுல மக்காஷரியான் படினை எடுத்து காட்டும் வகையில் 4 உதாரணங்களை குறிப்பிடுக. ரைட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, படிநிலைகளை எடுத்து காட்டும் வகையில் 4 உதாரணங்களை தருக. இப்ப அதுல பொருத்தமானது பாருங்க, மக்காஷரியான் படிநிலைகள் வந்து 4 இல்ல 3 தான் நீக்குது. ஏன்னா அங்க 4 இல்ல 3 தான் நீக்குது. லரூரியாத் ஹாஜியாத் தஹ்சீனியாத் 3 தான் நீக்குது. அப்ப அந்த 3மே குறிப்பிடப்பட்டிருப்பின் ஒரு புள்ளியும் 3 படிநிலைகளுக்கும் பொருத்தமான உதாரணம் குறிப்பிடப்பட்டிருப்பின் 4 புள்ளிகள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அப்ப அந்த 3க்கும் பொருத்தமான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சொல்லப்பட்டிருந்தா 4 புள்ளிகள் கொடுக்கலாம்னு கொடுத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன இஷ்யூன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 குறிப்பிடுக என்று ஒரு கேள்வி போன முறை வரல. குறிப்பிட்டு விளக்குக, தெளிவுபடுத்துக அப்படின்ற கேள்விகள் தான் பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் வந்தீங்க. சோ பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குறிப்பிடுகண்டா குறிப்பிடுங்க மட்டும்தான். அதை நாங்க விளக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன், அன்ஹா 7 நிமிஷம் கொடுத்தத அந்த பிள்ளை 2-3 நிமிஷத்துலயே செஞ்சுட்டாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரி, 5 நிமிஷம் சார். ஓ கூட டைம் தேவைப்படல. அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க, எழுதிட்டாங்க, நேரத்தோட எழுதிட்டாங்க. 7 நிமிஷம்
கொடுக்கப்பட்ட அந்த டைம் வந்து 7 நிமிடம். அந்த 7 நிமிடத்துல 3 நிமிஷத்துல எழுதிட்டு மீதி 4 நிமிஷம் சும்மா தான் இருந்தான். தென் இதான் புத்திசாலித்தனம். 3 நிமிஷத்துல இது மாதிரி குறிப்பிடுகின்ற வார கேள்விக்கு 7 நிமிடமுமே இருந்துட வேண்டிய அவசியம் இல்லை. 3 நிமிடத்துல எழுதிட்டு மீதி 4 நிமிஷத்தை நாங்க பிடிச்சா அதை நமக்கு என்ன செய்யலாம், அந்த 4 நிமிஷமும் பார்ட் 2ல 10 மார்க்ஸ் கேள்விக்கு யூஸ் பண்ணலாம். சரிதானே? இப்ப இதே கேள்விக்கு இதே விடையை எழுதாம ஒரு 4 எழுதாம இந்த அணுகா வந்து இப்ப சேஃப், ஏன்னா குறிப்பிடுகிறதுக்கு 4 போடாம 5 போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவங்களுக்கு பிழையே போட இயலாது. ரைட்? அப்ப அதே சேம் டைம்ல சில புள்ளைகள் என்ன செய்யும்டா, இப்ப ஒருத்தர் கேட்டாங்களே அந்த புள்ளைகள் என்ன செய்யும், நபி அவர்களின் உள்ளத்தை திடப்படுத்துவதற்கு என்று ஒரு பாயிண்ட்ஸை போட்டாச்சு, அதுக்கு 4 வரி விளக்கம். அல்லாவின் திட்டம் அதை போட்டாச்சு, அதுக்கு 4 வரி விளக்கம். குறைசி காப்பீடு எச்சரிப்பதற்காக போட்டாச்சு 4 வரி விளக்கம். மனநம் விட்டு பாதுகாப்பதற்கும் மனநம் செயற்படுத்துவதற்கும் போட்டாச்சு 4 பாயிண்ட்ஸ் வந்து அதாவது 4 வரி விளக்கம். இதை எழுதுறதுக்கே ஒரு பக்கம் போயிட்டு கிட்டத்தட்ட 1.5 பக்கம் கிட்டவாகும். மேபி பெரும்பாலும் அந்த ஒவ்வொரு விளக்கத்தை பொறுத்து இருக்குது. பட் எனக்கு கெஸிங் சரியா இருந்தா ஒரு பக்கம் அப்படியே பிடிக்கும். இது எழுதுறதுக்கு சரியா 7 நிமிஷம், சம்டைம் 8 நிமிஷமும் பிடிக்கும். சரி, 7 நிமிஷமும் சில சந்தர்ப்பத்தில் 8 நிமிஷமும் பிடிக்கும். அப்ப சும்மா அநியாயத்துக்கு 4 வரி எழுதின பிள்ளைக்கும் 4 மார்க்ஸ் தான், நீங்க ஒரு பக்கம் எழுதினாலும் 4 மார்க்ஸ் தான். ஏன் நாம தேவையில்லாம நாங்க மீனக்கெடணும்? அவங்களே சொல்லிக்கிறாங்க குறிப்பிடுங்க மட்டும். அப்ப நாமே அதுக்கு விளக்க போகணும். நல்ல இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க பிள்ளை. ஒரு பக்கம் எழுதின பிள்ளைக்கும் 4 மார்க்ஸ் தான், 4 வரி எழுதின பிள்ளைக்கும் 4 மார்க்ஸ் தான். ஒரு புத்திசாலி பிள்ளை என்ன செய்யும் நீங்க சொல்லுங்க? என்ன செய்யும்? 4 பக்கம் எழுதுமா? அல்லாவே 4 வரி எழுதிட்டு அந்த பிள்ளை அடுத்த கேள்விக்கு பெய்த்துட்டே இருக்கும். பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா, பேப்பர் திருத்துறவருக்கு நீங்க யாருன்னு தெரியாது. சரி, அவங்களோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் பாப்பாரு பேப்பரை தான். அவங்களோட டேலண்ட் என்னவோ அதோட பேப்பர்ல காட்டுங்களே. சரி, பேப்பர்ல பொது ஐசி பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் டேலண்ட் தான். எல்லா பிள்ளைகளும் டேலண்ட் தான், குறைவும் இல்லை. இப்ப இன்னும் செகண்ட் ஷை பிள்ளை எழுதிக்கிறீங்க. செகண்ட் ஷை பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த டைம் வந்து எவ்வளவு சேலஞ்சா மாறும்னு சொல்லி. செகண்ட் ஷை பிள்ளைகள் வந்து விட்ட பிள்ளைகள், இப்ப ஈன வந்து ஒரு பிள்ளை சொன்னாங்க தானே குறிப்பிட்டு விளக்கணும் தானே சரின்னு சொல்லி. செகண்ட் ஷை பிள்ளை நீங்க என்ன சொல்ல வாரீங்க இந்த இடத்துல? எதனோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போறீங்களா? அங்க போனா டைம் விளங்கும். குட். அனுபவம் எல்லாருடையுமே இருக்குது. செகண்ட் ஷை பிள்ளைகள் அனுபவம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷை பிள்ளைகள் அனுபவங்களை பெற்றுக்கொள்றீங்களா? அனுபவங்களை மண்டைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சரி, 4 குறிப்பிடுங்கன்னா குறிப்பிட மட்டும். ஓகே, சரி. ஒருத்தர தலையெழுத்து முடிஞ்சு. சரி, அடுத்த ஆள் இந்த இந்த டிஸ்பிளேல விசிபிள் ஆகிற அடுத்த பிள்ளை வாங்க. இது யாரு? எழுத்துக்கு நாம என்ன செய்யணுமோ தெரியாது, ஜூம் பண்ணி கண்ணாடி எல்லாம் போட வேண்டிய இருக்குமோ தெரியாது. யார்கிட்ட எழுத்து இது? யார்கிட்ட பேப்பர் மாதிரி? நஸ்ஸா. நஸ்ஸா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விட தலைப்பு என்ன? முஸ்லிம்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள் 4 குறிப்பிட்டு விளக்குக. முஸ்லிம்கள் பயன்படுத்திய இசைக்கலைகள் 4 குறிப்பிட்டு விளக்குக. இசைக்கருவிகள். எஸ், இசைக்கருவிகளை குறிப்பிட்டு விளக்குக. Am I correct? இந்த கேள்வி தானே? ரைட். ஓகே பிள்ளைகள், இதுல நான் சும்மா கேட்கிறேன், அன்ஹக்கு கொடுத்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? அதுல வந்து அதுல குறிப்பிடுகன்னு சொல்லிக்குது, பட் இந்த கேள்வியில விளக்குகன்னு சொல்லிக்குது. அப்ப ఆయన நிச்சயமாக நஸ் என்ன செஞ்சிருக்கணும்? விளக்கிக்கணும். அப்படித்தானே? ஓகே, சரி. இப்ப நாங்க குறிப்பிட்டு விளக்குகன்றதுக்குரிய மார்க்கிங் ஸ்கீம்ல என்ன போட்டிக்கிறாங்க? இப்போ ஒரு கேள்வி, இப்ப பெரும்பாலும் போன முறை வந்த எல்லா கேள்வியுமே குறிப்பிட்டு விளக்குக தான். சரி, அப்ப குறிப்பிட்டு விளக்குகன்றதுக்கு போன முறை உங்களோட ஸ்கீம்ல வந்து எப்படியான ஆன்சர்களை கொடுத்திருக்கிறாங்க என்றதை நாங்க கட்டாயம் விளங்கி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு கேள்வி வந்து இது போன முறை, ஐரோப்பாவில் இஸ்லாம் அறிமுகமாக்க ஏதுவான காரணங்கள் 4 சுருக்கமாக விளக்குக. இந்த பாருங்க, 4 சுருக்கமாக விளக்கி இருப்பின் எத்தனை புள்ளி? 4 புள்ளி. 4 விஷயத்த சொன்னா இது 4, இந்த 4மே போதும். ஸ்பெயின், சிசிலியின் முஸ்லிம்கள் எழுச்சி, தாரிக் பின் சியாதின் வெற்றி, சிலுவை யுத்தம், ஆட்சி விஸ்தரிப்பு, இந்த 4 போட்டாலே 2 மார்க்ஸ்.
அந்த 4க்குரிய விளக்கம் இருந்தா 2 மார்க்ஸ். அப்ப டோட்டல் 4 மார்க். 4 மார்க்ஸ். அந்த ஸ்கீம்ல ப்ரொஃபசர் என்ன சொல்லிக்கிறார்? இவை போன்ற காரணிகள், இவை போன்ற 4 ஜஸ்ட் 4 காரணி சுருக்கமாக விளக்கி இருப்பின், இப்படித்தான் விளக்கம் வரணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. இல்ல. இவை போன்ற 4 காரணி ஏதோ ஒன்று சுருக்கமாக விளக்கி இருந்தா 4 புள்ளிகள். இப்படிதான் உங்களோட ஸ்கீம், பேப்பர் ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டு, மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இதுதான். ஸோ அதே ஃபார்மேட்ல நாங்க இப்ப ரீஷாடத்தை போய் செக் பண்ணுவோம். ரீஷா தானே? அஸ்ஹா. நஸ்ஸா, சாரி, நஸ்ஸா, ரைட். நஸ்ஸா எடுத்து பார்ப்போமே. ரைட், முதலாவது நஸ்ஸா எழுதிக்கிறாங்க மிஸ்மார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் இது புல்லாங்குழலை ஒத்த ஒரு கருவி. ரைட். அடுத்தது உத், இது யாழை ஒத்தது, முஸ்லிம்களிடம் முதலில் அறிமுகமானது, பின்னர் வளர்ச்சி அடைந்தது, முன்பு காணப்பட்டது உத் அதிகம் என்றும், வளர்ச்சிக்கு பின் காணப்பட்டது உத் காமில். கொஞ்சம் வாசிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறது. ரைட். ஏன்னா அந்த கேள்வி கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணினா தான் விளங்கும் மாதிரி. ரைட். அடுத்து தபுல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, ரபனை ஒத்தது, தார் தாயிரா என்றும் அழைக்கப்படும். அடுத்தது தப், நபிசல் காலத்திலும் விட முடிஞ்சு. சரி, நல்ல வேலை இன்னைக்கு நீங்க எழுதி காட்டினது. இப்ப நான் பேப்பர் திருத்துற முறை மிஸ்மார் எழுதிக்குது, அடுத்து உத் எழுதிக்குது, தபுல் எழுதிக்குது, தப் எழுதிக்குது. இந்த 4 இசை கருவிகளும் சரியா பிழையா? தபுலும் தபும் உண்டா வேற வேறயா? சரி சரி சரி, தபுல் அதைத்தாங்க சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. 4ம் சரியா பிழையா? சரி. சரி, தென் 2 மார்க்ஸ குறைக்கலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க கேட்ட நாளையும் சொல்லிட்டாங்க. 2 மார்க்ஸ குறைக்கலாம், 2 போட்டே ஆகும். இப்ப இந்த 4க்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதா? முதலாவது மிஸ்மாருக்குரிய விளக்கம், நபிசல்லா அவர்கள் காலத்துல இது புல்லாங்குழலை ஒத்தது. ஓகே, அதுக்குரிய விளக்கம் சரி, பிரச்சனை இல்லை. புல்லாங்குழலை ஒத்தது மிஸ்மார் தான். அடுத்தது உத், யாழை ஒத்தது, முஸ்லிம்களிடம் முதலில் அறிமுகமானது என்றாலே விளக்கம் வந்துட்டு சரி, மிச்சம் விளக்கம் தேவையில்லை, பின்னர் வளர்ச்சி அடைந்தது. ரைட், அதுக்கும் போடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது தபுல், நபிசல்லா காலத்துல பயன்படுத்தப்பட்டது என்று வந்துட்டு அதோட சரி, ரப்பானை ஒத்தரு என்றும் அழைக்கப்படுகிறது. ரைட், ஐனையும் ஓகே. தபுலுக்குரிய விளக்கம் நபியவர்கள் காலத்திலும் இடத்தோட முடிஞ்சு. அப்ப அது விளக்கமே இல்லை, நபி அவங்களோட காலத்தில் எண்ணத்தோட முடிஞ்சது. ஸோ அப்ப 3க்கும் விளக்கம் எழுதப்பட்டதால நான் 2ஓட 1 கூட்டுறேன். தென் அப்ப இந்த கேள்விக்குரிய மொத்த மார்க்ஸ் எத்தனை? 3. 3. நஸ்ஹா தப்தானே ரபானே ஒத்தது. எப்படி? தப்தானே ரபானே ஒத்தது. ஓகே ஓகே, ஒத்தது இதெல்லாம் நாங்க 2வது பார்ப்போம். நாங்க பார்ப்போமா இந்த கேள்விக்குரிய விடையிட ஃபார்மேட்டை நான் வாரேன் அந்த இடத்துக்கு. ஐசி பாடத்துல அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்த டியூன் இதுதான். சரி, நாங்க அதாவது இந்த இஸ்லாமிய நாரிய பாடல்ல எதை நாங்க டிரெக்டா பார்த்தோம்? யாழை ஒத்தது என்று சொல்லி, சாரி, ரபானை ஒத்தது என்று சொல்லி நாங்க எதை நாங்க பார்த்தோம்? தென் இதுல நஸ்ஸ எதுக்கு போட்டிக்கிறாங்க? தபுல். தென் அப்ப சரியா பிள்ளையா? இல்ல. சரி, ஓகே. தென் அவங்க மேலுக்கு 2 விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க தானே. இஸ்லாமிய நாரிய பாடத்துல அப்படி பெருசா பார்க்க மாட்டாங்க, என்னதான் ஒத்தது என்றாலும் இன்னொரு அழைக்கப்படும் போட்டிக்கிறாங்க தானே. ஸோ நான் இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பேன், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 3 மார்க்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த இடம் பிழைச்சிருந்தாலும் கூட நான் 3 மார்க்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா அவங்க எழுதிக்கிறாங்க. ரைட். ஐசி பாடம் திருத்திர முறைகள் இப்படித்தான் பெருசா ஆழமா பாக்குறல்ல, இப்படித்தான் உங்களை பாக்குறது, சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, 3 மார்க்ஸ். ஆனா நான் ஒரு சில சந்தேகங்களை இந்த இடத்துல நான் நஸ்ஸட்ட கேட்க விரும்புறேன். நஸ்ஸா, டைம் போதாம பற்றி என்ன இஷ்யூ ஆயிடுச்சு உங்களுக்கு? டைம் போய்தான் போயிது சார், நீங்க போது நிறுத்த சொன்னீங்க, அதால நீ பாட்டீங்க. டைம் போதாம போயிட்டுனா என்ன கெஸிங் சரியா இருந்தா நீங்க இந்த கேள்வியை எழுதி பழகல தானே? இல்ல சார், இல்ல, கொஞ்சம் ஹார்டா முதலாவது இருந்துச்சு. ஃபால்ட். நான் அழகா இதுக்கு முதல்ல கிளாஸஸ்ல சொல்லியிருந்தேன், பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாம் நீங்க எழுதி பழகிக்கணும். அங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண இப்படித்தான் டைம் போதாங்க வரும். நாம எழுதுறது நமக்கே சந்தேகம், நான் எழுதுறது சரியா
நான் எழுதுறது சரியாண்டு நமக்கே சந்தேகம். ஏன்னா நாம எழுதி பழகல. எழுதி பழகாத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த டைம் போதாம வந்திக்குது. அடுத்து அந்த எழுத்து ஃபார்மோட உடைஞ்சு உடைஞ்சு வந்திக்குது. கொஞ்சம் இதாகிக்குது. ரைட். நீங்க நினைக்கிறது தெரியுமா, நான் அவசரத்துல நம்ம கொஞ்சம் எழுத்து அசிங்கம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க விளங்கிக்குவாங்க, நம்ம அவசரத்துல எழுத பாக்ஸ போடுவாங்க நீங்க நினைக்கிற. ஆனா அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க 3 ஹவரும் அழகா தந்திக்கிறாங்க. மேலதிகம் 10 நிமிஷமும் உங்களுக்கு கேள்வியை சூஸ் பண்ணதே தந்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு டைம் போதான்றது அது உங்களோட பிரச்சனை, அவங்களோட பிரச்சனை இல்லை. ஏன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாகத்தான் டைம் தந்திக்குது. நீங்க டைமுக்கு ஒழுங்கா எழுதலைன்னா அது உங்களோட பிரச்சனை, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல. ரைட். அந்த 3 மணித்தியாலம் எவ்வளவு எல்லாம் பரிசீலனை செஞ்சு தெரியுமா அழகா தந்திக்கிறாங்க. அந்த 3 மணித்தியாலம் ஒரு சாதாரண ஒரு பிள்ளைக்கு அழகா போதும். நீங்க இப்ப இதே கேள்விக்கு நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆவினீங்களோ அதே கேள்விக்குரிய விடைய இன்னொரு பிள்ளை அழகா எழுதி வச்சு. அப்ப அழகா எழுதின ஒரு பிள்ளைக்கு 4 மார்க்ஸ் போட்டுட்டு நீங்களும் இதே மாதிரி எழுதி கொஞ்சம் கொஞ்சம் இடையில சுதப்பி 4வது கேள்விக்கு விளக்கம் இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் 4 மார்க்ஸ் போடுறது நியாயமாகுமா? கற்றவரும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்குரான்ல சொல்லப்பட்டது மாதிரி இந்த இடத்துல கற்றவர்கள் அழகா எழுதின மாதிரி நீங்களும் கற்றிருக்கிறீங்க தான். ஆனா அந்த தரம் குறைவாக இருக்கிறதால உங்களுக்கு 4 மார்க்ஸ் போடுறது சமமா பிள்ளைகள்? சமமா சொல்லுங்களே. இல்ல சார். இல்ல. தென் விட்ட பிழைய என்ன செய்யணும்? திருத்திக் கொள்ளணும். ஓகே. இது நஸ்ஸாக்கு மட்டுமல்ல, நஸ்ஸா முதலாம் நான் பாராட்டேன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கக்குள்ள இவ்வளோ பேர் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிற இடத்துல நஸ்ஸா வந்து நான் செய்யறேன்னு வந்தாங்க தானே முன்னுக்கும், அதை நான் பாராட்டேன். இன்ஷால்லா அவங்களோட பிள்ளையை திருத்தி நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பான். பட் அடுத்த பிள்ளைகள் இதே மாதிரி பிள்ளை உங்களுக்கு ஈக்கும். இப்ப நஸ்ஸாவே சொல்லிட்டாங்க, இந்த விட நான் இப்படி எழுதி காரணம் நான் எழுதி பழகல. ரைட். இன்னொன்று நான் டைம் மேனேஜ்மெண்ட் செஞ்சு பழகல. இந்த கேள்விக்கு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி எழுதி பழகவும் இல்லை, டைம் வச்சு பழகவும் இல்லை. ஸோ இப்படியான ஃபோல்ட்டை அவங்க சொல்றாங்க. இந்த 2 ஃபோல்ட்டை நீங்க திருத்தினா இந்த இடத்துல அலர்ட் உங்களுக்கு படிக்குது. இந்த 2 ஃபோல்ட்டை திருத்தினீங்கன்னு சொன்னா 4க்கு 4 அடிக்கலாம். இந்த 2 ஃபோல்ட்டை திருத்தாம இங்கால காதல வாங்கி இங்கால காதை விட்டீங்கன்னா ஏ லெவல்லையும் போயிட்டு இதே தான் நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு ஏ வரும், அதே உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு பி வரும், அதே உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு சி வரும், அதே உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு டபிள்யூவும் வரும். அதுக்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை. எட் த மூமெண்ட் நீங்க இத மண்டைக்கு ஏத்தி இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா 4 மார்க்ஸ். பாருங்க, ஒரு கஷ்டமுமே இல்லையே, ஒரு சின்ன ஒரு விளக்கம் தானே, அதோட சரி. இப்ப நான் கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல நான் கேட்கிறேன், நான் 2 பக்கம் எழுதினா தான் 4 மார்க்ஸ். பாருங்க, 3 மார்க்ஸே நான் இதை போட்டிக்கிறேன். தென் அதை விட என்ன வேணும்? இவ்வளவுதான் விளக்கம். குறிப்பிட்ட 4 மார்க்ஸ் இல்லை, 7 நிமிஷம் தானே. அப்ப இதுக்கு பெருசா விளக்கம் எதிர்பார்க்கலாம். 4 சொல்லி அந்த 4க்குரிய விளக்கம் மீக்குதான். ரைட். 4 மார்க்ஸ், சாப்டர் க்ளோஸ். ரைட். அப்ப இது ஒரு சிறந்த படிப்பினையாக நீங்க இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளணும். சரிதானே? ரைட். ஈகிற எல்லாரும் இத நீங்க கட்டாயம் படிப்பினையாக பெற்று கொள்ளணும். ரைட். நெக்ஸ்ட், இது யாரோட பேப்பர்? யாரோட பேப்பர்? யாருடமா? ரீஷா. ஓகே ரீஷா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேள்விய முழுமையாக சத்தமா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி வாசிங்க பாப்போம். முத்தவாத்திர் ஆஹாத் எனும் ஹதீஸ் பிரிவுகளை சுருக்கமாக ஆராய்க. சுருக்கமாக விவரிக்குக அப்படின்னு வந்தீங்க. ஆராய்க. ஓ ரைட். அதுக்குரிய விடைதான் யார் எழுதிக்கிறாங்க? நம்மளுடைய ரீஹா எழுதிக்கிறாங்க. சரி, இப்ப பார்ப்போம். ரீஹா எழுதிக்கிறத நான் தான் வாசிக்க போறேன். ரைட். முத்தவாத்திர் ஆஹாத் எனும் ஹதீஸ் பிரிவுகளை சுருக்கமாக ஆராய். முத்தவாத்திர் ஆஹாத் எனும் ஹதீஸ் பிரிவுகளை சுருக்கமாக நோக்கும் இடத்து முத்தவாத்திர் எனும் சொல்லின் வினை சொல்லின் முத்தவாத்திர் எனும் சொல்லாகும். பல வழிகளில் இது வாசிக்கிற நான் பாவம் இல்லையா? ரீஹா, நான் பாவம் இல்லையா? ரைட். பல வழிகளில் தோற்றுவித்தது எனும் கருத்தை கொண்டுள்ளது. கால பரிபாஷை சரி ஓகே ரீஷா வாசிங்க இல்லையா? சார் நானே வாசிக்கவா? ஓ வாசிங்க.
முத்தவாத்திர் ஆஹாத் எனும் ஹதீஸ் பிரிவுகளை சுருக்கமாக நோக்கும் இடத்தில் முத்தவாத்திர் எனும் சொல்லின் வினைச் சொல்லான தவாதர எனும் சொல்லானது பல வழிகளில் இருந்து வந்தது எனும் கருத்தை கொண்டுள்ளது. ஓகே, ஸ்டாப் ஹ- ஸ்டாப். நீங்கள் இனத்தை உங்களை வாசிக்க சொன்னா நல்லா வாசிக்கிறீங்க தான் ரீஷா. இதே மாதிரி ஏலோல் பேப்பர் திருத்துற இடத்துல நீங்க வாசி காட்டுறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. அப்ப நாங்க தான் வாசிக்கணும், இல்ல. வேற வழி இல்லை. எனவே கருதக்கூடிய எண்ணிக்கையில் ஒவ்வொரு படித்தரத்திலும் அறிவிப்பாளர்களை கொண்டது. இவ்வகையான இது என்ன HS போட்டு வச்சுக்கிறீங்க? ஹதீஸ். ஹதீஸ். அதான் ஹதீஸ். சார் ஹதீஸ் சுருக்கமா ஹதீஸை தான் அப்படி சுருக்கமா போட்டு வச்சுக்கிறீங்க. சார் இப்ப ஃபைனல் எக்ஸாம்ல பேச்சஸ் எல்லாம் போடையில தானே, ஹதீஸ்ல தானே எழுதணும். சார் அவசரது அப்படி எழுதிப்பட்டது. சரி, ஓகே. எனக்கு தெரியாது. இது நீங்க தான் போட்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு ஏலோல் பேப்பர் திருத்துற டைம்ல உங்களுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகலுமா இன்னைக்கு? பேப்பர் திருத்துற வட்டுற ரீஹா எங்க ரீஷா சொல்லிக் கொடுக்க போயிடுமா அவர்கிட்ட? ரீஷா ஏலாது என்ன? ரைட். அப்ப நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். எனவே இவை இல்ல இரண்டு சார். வகைப்படும். ஒன்று முத்தவாத்திர் லப்பி, அடுத்தது லஃப்லி முத்தவாத்திர் மஹ்னவி. ரைட். மாணவி சொல் முத்தவாத்திர் சொல் சார்ந்தது, இன்னொன்னு செயல் சார்ந்தது. ரைட். ஆஹாதான ஹதீஸ் என்பது ஒன்று என்ன கருத்தை தரக்கூடியது, அதாவது அஹத் அடுத்தது வாஹித் என்ற அரபு சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றவை ஆகும். அதாவது முத்தவாத்திரான ஹதீஸ்களை எவ்விதத்திலும் எட்ட முடியாத ஓ இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஓ அடைய முடியாதது ஹதீஸ் அல்லது அல்ல வகைகளாகும். அல்லது அதனை விட வேறெந்த அறிவிப்பாளர்களால் அறிவிப்பு செய்யப்பட்ட இதனை ஹரஃபுல் தனி அறிவிப்பாளர் என்றும் கூறப்படும். ஒவ்வொரு படித்தரத்திலும் 3 அல்லது 4க்கு குறைவான அறிவிப்பாளர்களால் அறிவிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் ஆகும். ரைட். சரி, இப்ப நாம பார்ப்போம். இப்ப விஷயம் என்னன்னா, சார் 2-3 எழுத்து பிள்ளைங்க சிரிக்க வந்தேன். எப்படி ரிஷா? 2-3 எழுத்து பிள்ளைங்க சிரிக்க வந்தேன். 2-3 எழுத்து அபிநயிக்குது. ரைட். ஈனையும் அதேதான், நஸ்கா விட்ட அதே பிழை ஈனை நீக்குது. என்னன்னா, முதலாவது சிலவங்க பார்ப்பாங்க எழுதியிருக்கிறாங்க. இப்ப ரீஹா என்ன சாரி ரீஷா தான் நம்மட ரீஷா. ரைட். இப்ப ரீஷா என்ன செய்வாங்க, நான் எழுதிட்டேன், எழுதி தள்ளிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இப்ப அங்கால பார்த்தா அன்ஹா 4 வரி தான், இன்னொரு பக்கம் பார்த்தா நஸ்கா என்ன ஹாஃப் பேஜ் தான். ஆனா ரீஷா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதிட்டு வந்திருக்கிறான். ரைட். எழுதி தள்ளிட்டேன், ரிசல்ட்ஸ் வந்தா எனக்கு தான், அவங்களுக்கு எல்லாம் வராதுன்னு இங்க வந்தாச்சு நினைச்சிட்டு இருக்கிறதா. பார்த்தாலும் கூட பேப்பரை கட்டி கொடுக்குற டைம்ல விளங்கும். இப்ப எல்லாத்துக்குமே இப்ப அடுத்த பிள்ளைகள் எல்லாம் சுருக்கமா 10 பக்கமோட அவங்க தார அந்த ஹேண்ட் அவுட்டோட சரி. ரைட். அவங்க தார அந்த புக்லெட்டோடயே அவங்க எழுதி கொடுத்துருவாங்க விடைய. அப்ப ரீசாக்கு என்ன தேவைப்படும், அவங்க புக்லெட்டோட புக்லெட்டும் ஃபுல்லாகி எக்ஸ்ட்ரா தாள் ஒரு 10 எழுதி கட்டி கொடுத்துட்டாங்க. ரைட். அப்ப எல்லாரும் பாப்பாங்க, ரீஷா இவ்வளவு எழுதினாங்களா 30 பக்கமாண்டு எல்லாரும் வாயத்துறந்து பாக்குறதான், அப்படியே பாக்குறதான். ஆனா நான் அதான் சொல்றேன், 4 பக்கம் 13 பக்கம் எழுதினாலும் ஏடுக்கையிலும் 30 பக்கம் எழுதினாலும் ஏடுக்கையிலும் எழுதித்தான். இப்ப அங்க எழுதினது அன்ஹவோ இல்ல நஸ்ஸாவோ, நஸ்ஸடத்துலயும் பிழை இருக்குது. அங்க எழுதினது சுருக்கமா தான், ஆனா அந்த சுருக்கமா எழுதினது விடைய மட்டும். ஆனா இங்க விரிவா எழுதினத்துல விட மட்டுமல்ல, வேற எல்லாமே இருக்குது. நான் ஸ்டார்ட்ல சொன்னேன் மகாபாரதம் ராமாயணம்னு சொல்லி, அது மாதிரி இங்க உமர் சீரிஸ் மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது. ரைட். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா அவங்க பார்ப்பாங்க முத்தவாத்திர் என்ற என்ன ஒரு புள்ள விளங்க. அவங்க சொல்லிக்கிறேன் முத்தவாத்திர் ஆஹாத், இது ரெண்டையும் சுருக்கமாக விபரிங்க. அப்ப இதுல நாங்க ரீஷாடத்தை பார்த்தோம்னா அவங்க அழகா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஈன பார்த்தா இந்த இது முத்தவாத்திர் ஆஹாத் அழகா ரெண்டுக்கும் பிரிச்சுட்டாங்க. மாஷால்லா, இதான் ஈக்கணும். ரெண்டுக்கும் பிரிச்சிடணும். நாங்க வேற வேற நாங்க பிரிச்சிடணும். முத்தவாத்திர் என்று சொன்னா அது ஒரு வினை சொல்லால பிறந்து வந்தது. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அதே மாதிரி ஆஹாத் என்பது
அதுவும் ஒரு கருத்தை தரக்கூடிய அவங்க என்ன செஞ்சுறாங்க, அந்த கருத்தை விளங்கப்படுத்திட்டாங்க. ரைட், ஒரு வேறுபாடு ஐனே வந்துட்டு. ஆஹாதா முத்தவாத்திர ஹதீஸையும் சொல்லியாச்சு, ஆஹாதான ஹதீஸையும் சொல்லியாச்சு. ரைட், அதன் தொடர்ச்சியாக முத்தவாத்திர்ன்னு சொன்னா தரம் கூடியது. முத்தவாத்திர் என்பது ஒரு இடத்துல வந்து பொய்யே சாத்தியமாகாத சந்தர்ப்பம். அதைத்தான் முத்தவாத்திர் எண்ணிக்கையிலும் ஒவ்வொரு படித்தரத்திலையும் அந்த பாருங்க எண்ணிக்கையை சொல்லிக்கிறாங்க. 1க்கு 10 அறிவிப்பாளர்களை கொண்டு நான் எண்ணிக்கை சொல்லியிருக்கிறான், எண்ணிக்கை சொல்லிக்கிறாங்க. தென் அதுவும் சரி. அதே மாதிரி ஆகாதான ஹதீஸ்லையும் சொல்லிக்கிறாங்க அந்த எண்ணிக்கை குறைவு. ரைட், அதாவது படித்தரத்திலையும் அதாவது 3க்கு 4க்கு குறைவான அறிவிப்பாளர் அங்க அழகா சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிட்டாங்க. ரைட், மாஷா அல்லாஹ். ரெண்டு பாருங்க, முத்தவாத்திரையும் விளங்கப்படுத்தி ஆகாதையும் விளங்கப்படுத்தி. ஒன்று. ரெண்டாவது எண்ணிக்கையும் சொல்லி முத்தவாத்திரண்டா 3 தடவை 10 ஈக்கணும். அதே மாதிரி 3க்கு குறைவானது ஆகாத் எண்ணிக்கையும் அழகா சொல்லிட்டாங்க. ரைட், அதுவும் சரி. கடைசா இவை 2 வகைப்படும் முத்தவாத்திர வகையையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி ஆகாதான ஹதீஸுக்கும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப இதுக்கு பிழை போடலுமா சொல்லுங்க பாப்போம். நாங்க பார்ப்போம் என்னன்னா முத்தவாத்திரிக்கு விளங்கப்படுத்திக்குதா, முத்தவாத்திர ஆகாத விளங்கப்படுத்திருக்கா, மெயினா எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்குதா. ஏண்டா ரெண்டையும் பிரதானமா வேறுபடுத்துறதே அந்த எண்ணிக்கை தான். எண்ணிக்கையை சொல்லிக்கிறாங்க, எஸ் சொல்லிக்கிறாங்க. தென் இதுக்கு மார்க்ஸ் குறைக்கலுமே இப்ப சொல்லுங்க பாப்போம். ஏலா சார். ஏலா. தென் எத்தனை மார்க்ஸ் போடலாம்? 4. 4 மார்க்ஸுக்கு 5 போடலுமா எங்கேயாலும்? இல்ல 4 4க்கு 4 நான் போட்டேன். மாஷால நல்லம். ஆனா இன திருத்த வேண்டியது என்ன தரிஷா? கொஞ்சம் பேப்பர் திருத்துறவரு கொஞ்சம் மனிதன் சுருக்கமா தானே, கொஞ்சம் எழுதிக்கிறது. பாவம் இல்லையா அவரு? தரிஷா அவர் கொஞ்சம் பாவம் தானே. எழுத்து இந்த எனக்கே கஷ்டமாயிக்குது. அந்த ஆ எச்எஸ் சார். போட்டிக்கிறது ஹதீஸ்ன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். சோ அதனாலமா அங்க அந்த இங்கிலீஷ் வேர்டு எல்லாம் தேவையில்ல. அடுத்த ஓ எல்லாம் போட்டீங்க, ஓ ஆர் அல்லதுன்னு தமிழால் எழுதுவோமே, ஆ சார். சரி அதெல்லாம் தேவையில்லம்மா. சரிதானே? சோ ஆ உங்களுக்கு டைம் சார். போதுமா வந்துச்சா ரிஷா? ஆ சார், போதுமாயிடுச்சு. போதுமா வந்துச்சு. பட் இவ்வளவு விளக்கம் தேவையில்ல. 7 நிமிஷம் முடிய போல முடிச்சீங்களா இல்ல 7 நிமிஷம் முடிய முதலே முடிச்சிட்டீங்களா? நீங்க கையெடுக்கிறதுல சும்மா வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் அப்படின்னா அப்ப 7 நீங்க நிமிஷம் சொல்றதுக்கு முடிஞ்சதுக்கு முதல்ல பிறகு பேன. தான் ஆகும் போட்ட போல. சரி, ஓகே. பட் இல்ல எனக்கு இல்ல, எழுதுற நீங்க சொன்ன மாதிரி முடிச்சேன்ன அப்புறம் கையை தூக்கி காட்டிங்க. ஓகேம்மா. பட் இதுல இருந்து விளங்குற விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, எழுதி பழகலன்றது எனக்கு டிரெக்டா புரியுது. உண்மையை சொல்லுவேன் ரிஷா, எழுதி பழகல தானே? எழுதிக்கிறேன் சார். ஆனா இந்த இல்ல 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 அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லுங்க. எழுதி இருக்கிறீங்க வேற கேள்வி, இந்த கேள்வியை எழுதி பழகி இருக்கிறீங்களா? உண்மையை சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. எக்ஸாம்ல எல்லாம் எழுதிக்கிறேன். முத்தவாத்திர் ஆகாது இதே ஹதீஸ் வந்து இதுக்கு விட எழுதிக்கிறீங்களா? ஓ சார். ஓகே, விட எழுதி இருக்கிறீங்க. ஆனா எனக்கு அப்படி விலங்கல்ல. ஏன்னா ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் இந்த டைம் வந்து ஒரு வேலை இடம் கொடுக்கல. ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் சில சந்தர்ப்பத்துல என்ன செய்யற, இப்ப என்னதான் பிள்ளைகள் கிரிக்கெட் வீரரா இருந்தாலும் என்னதான் ஃபுட்பால் வீரரா இருந்தாலும் எல்லா டைம்லயும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா என்னதான் பெரிய ஃபுட்பால் பிளேயராக ரொனால்டோ இருந்தாலும் போன மேட்ச்ல ஒரு கோல் அடிச்சுக்கலாம் போயிட்டு அவரோட மெச் இப்ப அவரோட டீம் இப்ப வெளியே போற நிலைமையில இருக்குது. ரைட், அது மாதிரி தான் ஒருவேளை ரீஷா வந்து எழுதி பழகி இருக்கலாம், பிராக்டிஸ் எடுத்திக்கலாம். பட் இந்த சார். சந்தர்ப்பத்துல எனக்கு இதை பார்க்க அந்த எழுத்து பிழைகள் உடைஞ்சிருச்சு. எழுத்து எல்லாம் பாக்குறல்ல அங்க, எழுத்து பிழைக்கு சார். மார்க்ஸ் தான் போடுறேன். அப்படி பார்த்திருந்தா நான் 4க்கு 4 போட்டேன். நான் இல்லை 4க்கு 3 தான் போட்டிக்கணும், 2 தான் போட்டிக்கணும். அதெல்லாம் அங்க பாக்குறல்ல விஷயம் நீக்குதா. ரைட், ஆனா அந்த சார். ஃபார்மேட் வந்து அந்த பேப்பர் திருத்துறவருக்கு ஒரு பிழையான ஒரு ஒரு வீவோட காட்டும். இந்த புள்ள ஏதோ அவசரத்துல எழுதிக்கிற டேலண்டான புள்ள இல்ல என்ற ஒரு அந்த நெகட்டிவ் வீவை வந்து காட்டும். ஒரு புள்ளோட கேள்வி ஆரம்பம் எப்படி அழகா ஆரம்பிக்குதோ அதே மாதிரி முடிவும் எப்படி அமையுதோ அந்த புள்ள தான் ப்ராக்டிஸ் பண்ணி. நான் என்ன கேசிங் சரி, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண படல, அப்படி பண்ண புள்ள அழகா எழுதி அழகா முடிச்சிக்கும். ரைட், அப்ப இது மிக முக்கியமானது. பட் கொஞ்சம் எழுதி பழகிட்டா சரி. பாரு, நான் திரும்ப திரும்ப அன்ஹால் ஆரம்பிச்சு நஸ்ஸாலைனூடாக வந்து இப்ப நான் ரீஷாக்கும் சொல்றதுதான் எழுதி பழகணும். கேள்விக்குரிய விட எழுதி பழகிட்டா சரி. பட் நல்ல பிழைகளை திருத்தினா சரி. எல்லாருக்கும் விளங்குதா சொல்றது? ஓ, நான் இதே கேள்விக்கு ஆன்சர் விட எழுதினேன். சொன்னாக்கும் பரவாயில்லையா?
ஓகே, நாங்க இது யூடியூப் லைவ் பேஜ் ஈக்குதுன்றதால நீங்க எனக்கு அதை அனுப்புங்க, நாங்க பார்ப்போம். சரிதானே? இன்னும் 2 பேப்பர் ஈக்குது, நாங்க பார்ப்போம் அதை. சரிம்மா, ஓகே ரைட். இது ஓகே யாரு? சார். இதுவும் இந்த கேள்வி யாரு நீங்க? ஓகே, இது நான் நினைக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க லைக்கும். இதே சஹரோட பேப்பரா இது? இல்ல சார். ஓகே, இன்னொரு புள்ள அனுப்பிக்குது. அப்ப இதுதான் ஷேவ் ஆகிக்குது போல. இந்த இவங்களோட விடைய பார்த்தா முத்தவாத்திர் ஆஹாத். இந்த பாருங்க, முத்தவாத்திர் 10 அதுக்கு மேற்பட்டவர் எண்ணிக்கை சொல்லியாச்சு. ரீசா சொன்ன மாதிரி எண்ணிக்கை சொல்லியாச்சு. அதே மாதிரி ஆஹாதுக்கு 5க்கு குறைவாக அறிவிக்கும். 5 லிமிட், ரைட்? அப்ப அதின எண்ணிக்கை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த முத்தவாத்திர் நிபந்தனை எந்த வகையிலும் அடைந்திராத ஹதீஸ். சரி, ஆஹாதன் ஹதீஸ் அடையாது. அதே மாதிரி அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அதனை நோக்குவர். எஸ், சரி ரைட், இது சரி. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு 3.4 பாயிண்ட் சரி விளங்கப்படுத்தினா இதுக்கு 4க்கு 4 போடலாம். ஆனா விளங்கப்படுத்தினது போதா. கீழுக்கு 2 மேலுக்கு 2 வந்தா சரிதான். ஆனா எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துறது போதாமே இருக்குது. அப்ப இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா சரி, ரைட். ஆனா இதுக்கு கூட பாருங்க, எனக்கு மார்க்ஸ் குறைக்கலுமா? இதுக்கு மார்க்ஸ் குறைக்கல. ஏன்னா 2யுமே சொல்லிக்கிறாங்க. அப்ப 1க்கு 2 பாயிண்ட் சொன்னா சரி, அடுத்ததுக்கு 2 பாயிண்ட் சொல்லிக்கிட்ட 4 வந்துடும், ரைட். அப்ப ஐநா மிக முக்கியமானது. அப்ப அதையும் நீங்க கட்டாயம் பார்த்து விளங்கி வச்சுக்கொள்ளணும், ரைட். அதன் குறிச்சு இது யாரு நினைக்கிறேன்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ ஒருத்தர் எழுதி அனுப்பிட்டேன். இதம்மா யாருமா இது எழுதின? பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட நான் அன்றைக்கு எழுதி எழுதி பழகிறேன் சார். நான் அன்றைக்கு எழுதி காட்டுறதுக்கு லைவா எழுதி என்னை பிள்ளையை திருத்துறதுக்கு நான் வாரேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பிள்ளை என்ன செய்து எழுதி அனுப்பிக்குது. அப்ப பாருங்க, இதைத்தான் சொல்ற பிள்ளை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பிள்ளை எழுதி அனுப்புறதுக்கு நான் ரெடின்னா, சாதாரணமா வீட்டுல ஏசி உள்ளுக்கும் ஃபேன் உள்ளுக்கும் சோஃபா செட்ல இருந்துன்னு ஒரு கேள்விக்கு விடைய எழுதுறதுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஏழாண்டு சொன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு பாஸ் ஆகணும்ன்ற ஒரு இருக்குது. ஆனா இறைவன் தருவானா? பாருங்க, எது யார்ட தியாகம், யார்ட முயற்சி இருக்குது. புள்ள நல்லா ஞாபகம். நாங்க சுபகில எழும்புறோம், சரி. சுபகில நீங்க 4 மணிக்கு எழும்புறீங்க, 3 மணிக்கு எழும்புறீங்க, இரவு விடிய விடிய படிக்கிறேன்னு வைங்களேன். நீங்க துவா கேட்கறீங்க. என்ன துவா கேட்கறீங்க? ஃபுல்லா துவா கேட்கறீங்க. 5 நேரம் விடாம தொழுகிறீங்க, சுண்ணத்தையும் தொழுகிறீங்க, எல்லாம் 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 முன் டைமுக்கு செய்றீங்க. என்ன அந்த எல்லா தொழுகையிலையும் எல்லா சுண்ணத்திலையும் எல்லா நோம்புலையும் நீங்க முன்வைக்கிறீங்க. யாரெல்லாம் எனக்கு 3A வேணும், யாரெல்லாம் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான், யாரெல்லாம் நான் நல்லா ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்ல இது எடுக்கணும், சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நான் நல்ல ஒரு ஜொப்போடுக்கு போகணும், நல்ல ஒரு சேலரி நான் எடுக்கணும், எல்லாம் கனவு காண்றீங்க, துவா கேட்கறீங்க எல்லாம். பட் விஷயம் துவால மட்டும்தான் நீக்குது, முயற்சியில இருக்குதா? முயற்சியில இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த அல்லாஹ் தார ரிசல்ட்ஸ் வந்து, அல்லாஹ் தார கூலி வந்து உங்களோட பிரார்த்தனைக்கு அல்ல, உங்களோட முயற்சிக்கு, ரைட்? உங்களோட முயற்சி இங்க இருக்குதா? இப்ப பாருங்க, நாங்க அடுத்த மதத்தினரை பாருங்க, அவங்கள்ட்ட துவா இல்லதான், துவா இல்லை, ஆனா அதுக்குரிய முயற்சியை போடுறாங்க. நீங்க படிக்கிற டைமை விட அவங்க கூட்ட படிக்கிறாங்க, ரைட்? நீங்க வெறுமனே துவா கேட்டு வேலையில பிள்ளைகள், அதுக்குரிய முயற்சி இருந்தா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க, யாருக்கு முயற்சி சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பின பிள்ளைக்கா முயற்சி இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க பிள்ளை, யாருக்கு முயற்சி இருக்குது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பிள்ளை அனுப்புதுன்னு சொன்னா அப்ப யோசிங்க. நம்ம எனக்கே கவலை ஆயிக்குது, ரைட்? பாருங்களே, அந்த பிள்ளை எழுதினது சரியோ பிழையோ, அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பிக்கினா நிச்சயமா அது படிச்சுட்டா நல்ல டேலண்ட் ஆன ஒரு பிள்ளை. இந்த கெஸிங் சரியா இருந்தா நான் அப்படிதான் நினைக்கிறேன், ரைட்? ஏன்னா ஒரு பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா அப்ப பார்த்துக்கொள்ளணும். அப்ப இந்த அளவு ஈக்குதுன்னு சொல்லியா, ரைட்? சஹாபாக்கள் முஜ்தஹிதுகளை போன்றோர் தமக்கிடையில் கருத்து வேறுபாடு கொண்டாலும் ஒருவரை ஒருவர் வசைபாடுபவர்களாக காணப்படவில்லை. மாறாக ஒருவர் மற்றவர்களை அதிலிருந்து காணப்படுகின்றார். ஓகே, இதை எழுதிக்கிறாங்க. அடுத்த பேஜை நாங்க பார்ப்போமே. இதுல கொஞ்சம் போட்டோ கிளியர் இல்லாம இருக்குது. ஒருவரை ஒருவர் சாடாதிருத்தல் எழுதிக்கிறாங்க ஏதோ, பட் அந்த பிக்சர் ஒழுங்கா பிடிபட்டில்லை. அதனாலதான் கொஞ்சம் வாசிக்க இதாகிக்குது. பட் நான் அதை சொல்லலை. பட் நான் மெயினா சொல்றேன் என்னன்னா, ஒரு பிள்ளை இந்த கை வருத்தத்திலையும் ஒரு பிள்ளை எழுதி அனுப்புதுன்னு சொன்னா, கையெல்லாம் நல்லா இருக்கிற நம்மளால எழுதாட்டி உங்களுக்கு இறைவன் தருவானா? பிள்ளை ஒரு பிள்ளை கை ஏலாம கையில சேலைனே ஏதோ ஒன்று ஏத்தி கொண்டு அதனூடாக எழுதுதுன்னு சொன்னா, எல்லா வளங்களும் கை நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய நாம இருந்து எழுதலைன்னு சொன்னா, அப்ப
இறைவன் நமக்கு தருவானா? அந்த பிள்ளைக்கு தானே கொடுப்பான். ஏன்னா அந்த பிள்ளை முயற்சிக்கு அவட முயற்சி இல்லை. சரி, அப்ப இன்றைய பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். நல்ல ஒரு படிப்பு. எனக்கு இதுக்கு முதல்ல இப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பின வரலாறு இல்லை. இது என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இப்படி நடந்திருக்குது. இது அடுத்த வார ஜெனரேஷனுக்கும் நான் இதை சொல்லுவேன். சரிதானே? ரைட், இவ்வளவுதான் அனுப்பினது, வேற எந்த ஒன்றும் அனுப்பல. ஸோ அப்ப நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, நீங்க சொல்லுங்க புள்ளல். இப்ப நாங்க இந்த 4 மார்க்ஸ் கேள்வியில நீங்க பெற்ற படிப்பினைகள் என்ன சொல்லுங்க பாப்போம். மிச்சம் 10 மார்க்ஸுக்கு மாதிரி விளக்கக்கூடா? வெரி குட். 10 மார்க்ஸ் விடக்கூட. வேற குறிப்பிடுன்னு சொன்னா நானே வந்து கொஞ்சம் போற தான் டைம் குறிப்பிடணும். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் டைம் குறைவா வரும். ஓகே, எந்த ஒரு எல்லாரும் கேள்வியும் எழுதி சொல்றீங்க தானே? கொடுக்கணும். ஓகே, ஒரு புள்ள ஜெனிவினா வந்து சொல்லுங்களே. ஒரு புள்ள என்ன? ஒரு புள்ள ஜெனிவினா சொல்லுங்க. ஒரு புள்ள. டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, நஸ்ஸா சொல்லுங்கம்மா. முதலாவது டைம் மேனேஜ்மெண்ட் தேவை. சரி, அடுத்தது? நான் வந்து அந்த கேள்விக்கு எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும்? டைம் மேனேஜ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட். சரி, வேற? விடிய வழங்கணும். விடைய கேள்விக்குரிய விடிய ஒழுங்கான முறையில வழங்கணும். ஓ, கேள்விக்குரிய விடைய சரியான முறையில விளங்கி எடுக்கணும். ஓகே, வேற? பேப்பர் திருத்தராக்கள் வந்து விலங்க மாதிரி எழுதணும். பேப்பர் திருத்துறவரும் மனிதர்கள் தான். அவருக்கும் விளங்குற மாதிரி கொஞ்சம் எழுதணும். ரைட், அடுத்து? ஷார்ட் ஃபார்ம் தேவையற்ற விளக்கங்கள் கொடுக்கணும். குறியீடுகள் எழுதப்படாது. தேவையற்ற வெரி விளக்கம் குட். கொடுக்கப்படும். குறிப்பிடுக எழுதுனா குறிப்பிட்டா மட்டும் போதும், விளக்கம் தேவையில்ல அப்படின்ற. அடுத்து குறிப்பிட்டு விளக்குகனாலும் பெரிய விளக்கங்கள் தேவையில்ல. அது அடுத்து 7 நிமிஷத்துல எழுதினா போதும். அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் மீக்குது. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் A லெவல் நாளைக்கு என்று பாக்குறவங்க மீப்பாங்க. அடுத்தது அடுத்த வருஷம் யூஸ் ஆகிறவங்களும் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், குறிப்பிடுகன்னு சொன்னா நான் குறிப்பிடுகன்னு தான் செய்ய சொல்லி தந்தாரு. இந்த வீடியோ ஆதாரம் நீக்குது அப்படி எல்லாரும் சொல்றதான். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு கேள்விட தரத்தை பொறுத்து இருக்குது. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுத்தணி கலைகள், அதாவது முஸ்லிம்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் 4ஐ குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா, அதுக்கு வெறுமனே நாங்க காமில் அப்படின்னு சொல்லி மொட்டையா போடுறது பிழை. அந்த இடத்துல குறிப்பிடுகன்னா மொட்டையா போடக்கூடாது. மிஸ்மாரும் ஒரு கருவியாகும். அதே மாதிரி உத்தும் முஸ்லிம்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இசை கருவி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த லைனை இழுத்தா சரி, மொட்டையா போடக்கூடாது. குறிப்பிடுகன்னு வந்தாலும் கூட மொட்டையா போடக்கூடாது. மொட்டையானா ஒரு வேர்ட் மட்டும் போட்டா அந்த இடத்துல அது அல்ல விட. அந்த ஒரு வேர்டை நாங்க ஒரு 2 வேர்டா 3 வேர்டா மாத்திட்டாலே போதும். அதைத்தான் நான் சொல்றேன். குறிப்பிடுகன்னா அது ஒரு லைன். 4 குறிப்பிடுகன்னா அந்த ஒரு லைன் போதும். ஒரு லைனோட முடிச்சிடணும், அடுத்த லைனுக்கு கூட போக தேவை. அதுக்காக ஒரு லைன்ல ஒரு வேர்டை போட்டுரு. சரி, அந்த பள்ளிக்கு ஒரு வேர்டை போட்டுட்டு வார. ஒரு லைன்ல விடைக்கணும். அந்த லைன்ல நீங்க என்ன எழுதினாலும் சரி, பட் அந்த லைன்ல நான் எழுத சொன்னாருன்னு சொல்லி ஒரு வேர்டை போட்டுட்டு வார. லைனுக்கு இழுத்தா சரி. அப்ப 4 வரியோட விட முடிஞ்சு 4 மார்க்ஸ். சிம்பிள். குறிப்பிட்டு விளக்குகன்னா 4 வரியில அந்த பாயிண்ட சொல்லியாச்சு, அந்த பாயிண்ட்டுக்குரிய விளக்கம். அதுக்கு நாங்க இப்ப பார்த்திருந்தோம். நான் ஹடத்தை பார்த்தோம், ரீஷ் ஹடத்தை பார்த்தோம், நஸ் ஹடத்தை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம் நான் நினைப்பேன். ரைட், சோ அப்ப இது மாதிரி தான் நீங்க எழுதணும். சரிதானே? எல்லாருக்கும் விளங்கிச்சா இன்னைக்கு 4 மார்க்ஸ் கேள்வி? ஓ சார். ஓகே, இதை தாண்டி அடுத்த ஆக்களும் பின்னேரம் பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஓ சார். ஓகே, ஓ இதுல வேற சார். ஏதேனும் சந்தேகம் நீக்குதா? ஓ எஸ். அந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ் கேள்விக்கு சின்ன அறிமுகம் வந்து கொடுக்கணுமா? இப்ப நான் அறிமுகம் எழுத சொல்லி சொன்னேன் 4 மார்க்ஸ் கேள்வி யாருக்காலும்? இல்ல. தென் எழுதணும். அப்ப ஆனா உங்களால எழுதணுமா? இப்ப அதுக்காக நான் இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன். இப்ப அன்ஹா வந்து 4 தான் கேட்டேன். ஆனா ஒரு எண்ணத்துக்கு இன்னொன்று எழுதி விடுவோமேன்னு 5 எழுதி இருந்தான். பட் நான் பிழை போட்டேன் அதுக்கு. ஆனா நான் அந்த இடத்துல திருத்துற டைம்ல உண்ட சொல்லித்தான் திருத்திட்டேன். என்ன 5 போட்டிருக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? அவங்களுக்கு மார்க்ஸை குறைக்கவே இல்லை. ஒன்று பிழையா இருந்தா ஒன்று பிழையா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 4 மார்க்ஸ் எழுதிக்கிறேன். கிடைக்கும்.
எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஈக்கி தென் ஒன்று பிழையா இருந்தாலும் கூட அது மார்க்ஸ் வந்துடும். சரிதானே? இது அடுத்த பாடங்கள்ல தான் என்ன 2 கேட்டு 3 எழுதி இருந்தா அந்த கேள்வியோட விடையை விட்டு அது அடுத்த பாடம். இங்க அப்படி இல்லை. நீங்க 4 கேட்டு 5 எழுதினா பிரச்சனை இல்லை. அது அண்ணன் கேட்டீங்க ஒன்று மிஸ் ஆகினாலும் கூட விளக்கம் போதான்னு ஒரு நிலைமை வந்தாலும் கூட பிரச்சனை. ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கிறாங்களே பிழை போடலுமா எல்லாம். ஸோ இவ்வளவுதான். ரைட், கேளுங்க. விளக்கம் எழுத சொல்றதுக்கு வந்து விளக்கம் சார், எழுத அந்த சொல்றதுக்கு வந்து முத்தவாதிரான வெயிட் ஹதீஸுக்கும் வெயிட் வெயிட் மகாதன ஹதீஸுக்கும் ஓகே, வெயிட் பண்ணு. அந்த 193 இண்டெக்ஸ் வந்துக்கிற உங்களோட கேள்வி கேளுங்கம்மா. விளக்கம் எழுத சொல்றதுல வந்து குர்ஆன் ஆதாரம் ஹதீஸ் ஆதாரம் கொடுக்கணுமா? இல்ல, இப்ப கேட்டு கொடுத்தா இபாதத் நல்லது. இபாதத்தெல்லாம் கேட்டா ஓகே, அதுல இப்ப இஜ்திஹாத் என்பதற்கான அல் குர்ஆன் ஆதாரங்கள் 2 குறிப்பிடுகன்னு சொன்னா அந்த டைமுக்கு அல் குர்ஆன் ஆதாரம் 2 கொடுக்கணும். அது அல்லாம இஜ்திஹாத் என்பதற்கு இஸ்லாத்தின் ஆதாரங்கள் 2 குறிப்பிடுக அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பொதுவா அல் குர்ஆன் அடுத்தது ஹதீஸ் ஆதாரங்கள் கொடுத்தா தானே வெளிபிள் ஆயிக்கும். அப்படிதானே பிள்ளைகள்? அது அல்லாம வேற எந்த ஆதாரத்தை நீங்க கொடுக்க போறீங்க? அது இல்லாட்டி அல் குர்ஆன் மறந்துட்டு அல் குர்ஆன் வசனம் மறந்துட்டு ஹதீஸ் 2 கொடுத்தா சரி. இல்ல ஹதீஸ் மறந்துட்டு அல் குர்ஆன் இல்ல அல் குர்ஆன் வசனம் சரி. அதுக்காக எழுதுறல்ல. அல் குர்ஆன் வசனத்தை அப்படியே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரபால எழுதிட்டு வரல. அத மீனிங் எழுதினா சரி. இல்லாட்டி அந்த மீனிங் பொருளை உங்களோட மொழி நடையில இப்படி சொன்னா சரி. இல்ல சார், விளக்கம் எழுத கொள்ள இப்ப இபாதத் இமாரத்தெல்லாம் விளக்கம் எழுத கேட்பாங்க தானே. ஓ அப்ப அதுக்கு வந்து அல் குர்ஆன் ஆதாரம் கொடுக்கணுமா? இல்ல கொடுக்க தேவை. அது அடிப்பு கட்டாயம் இல்லையே. இபாதத் இமாரத் கிலாஃபத். இப்ப மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை ஆராய்கன்னு சொன்னா இபாதத் இமாரத் கிலாஃபத். அப்ப இபாதத் இமாரத் கிலாஃபத்துக்கு அல்லாஹ் இப்படி சொல்றான் அல் குர்ஆன்ல. அதே மாதிரி ஹதீஸ்ல நபி அவனும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னா சரியே ஒழிய அல் குர்ஆன் வசனங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே, இப்ப சார், கேளுங்க. என்னடா எனக்கு ஒரு டவுட். இப்ப 10 மார்க்ஸுக்கு கேள்வி வருதுன்னு வைப்போம். அதுல அல் குர்ஆன் வசனம் எழுத வேண்டி வந்தா அந்த சூரா வசனம் எல்லாம் போட்டு பிராக்கெட்ல இலக்கம் வரும் தானே, அது போடாம விட இயலுமா? ஆதாரம் எல்லாம் நீங்க கேட்கல. அல் குர்ஆன் வசனமே தேவையில்ல. ஆனா எழுதினா பிரச்சனை இல்ல, பிழை போட மாட்டாங்க. இல்ல 10 மார்க்ஸ் கேள்விக்கு வந்தா நான் கேக்குறேன். சரி, ஆதாரம் கேட்கிறல்ல. அப்படி அப்படி நீங்க எழுதினாலும் பிழை இல்லை. அதுக்காக இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனத்தை போட்டு அட இலக்கு அப்படின்னு சொன்னா இது எத்தனாவது அத்தியாயம் போட்டு அதையா சொல்றீங்க? சூரா அல் பக்ரா எத்தனையாவதுல வந்திருக்கீங்க? ஓ அதெல்லாம் தேவை போனா இல்ல அது பிரச்சனை. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, சரி. பிராக்கெட்ல அல் குர்ஆன் வசனம் போட்டா சரி தானே அதுல? அந்த கெட்டிக்கார பிள்ளை பிராக்கெட் உள்ள சும்மா நோமல் அல் குர்ஆன் வசனம்னு போட்டாலும் சரி. நம்ம என்னத்துக்கு இல்ல சார், மாட்டிக் கொள்ளணும்? இல்ல டிரெக்டா வந்து தௌஹீத்தை வலியுறுத்தும் அல் குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள் கேட்டு அல் குர்ஆன் எத்தனை அந்த ஆயத்தை குறிப்பிட வேணுமா? இல்ல தேவையில்ல. ஒன்றுக்கும் ஆயத்து தேவையில்லம்மா. நீங்க அல் குர்ஆன் வசனம் பிராக்கெட் உள்ள அந்த கெட்டிக்கார பிள்ளை சொல்லிட்டாங்க. அல் குர்ஆன் வசனம் போட்டா சரி. அதுக்கு என்னத்துக்கு நாங்க ஆயத்தை குறிப்பிட்டு ஹதீஸ் ஆதாரம் கேட்டாலும் ஹதீஸ்னு போட்டா சொன்னா சரி. புகாரி முஸ்லிம் போடாம ஹதீஸ் ஆதாரம் கிட்ட சரி. அதுவும் சரி. குட். இந்த ஐடியா வருது. பிள்ளை போடலுமா சொல்லுங்களே. அல் குர்ஆன் இப்ப ஒரு பிள்ளை என்ன செஞ்சுக்குது, ஆதாரத்தை போட்டிக்குது. இன்னொரு பிள்ளை அல் குர்ஆன் வசனம் போட்டிக்குது. இப்ப இந்த ரெண்டுக்கும் பிழை போடலுமா? ஏன்னா அவங்க ஒருவேளை கேள்வி அல் குர்ஆன் ஆதாரத்துடன் தருக, எந்த வசனம்னா ஆதாரத்துடன் தருகன்னு கேட்டா கேட்டிருந்தா அதுக்கு ஓகே. இது என்ன அப்படியே கேட்கலே. அப்ப இந்த இடத்துல ஆதாரத்தோட நீங்க போட்டாலுமே சரிதான், அல் குர்ஆன் வசனம் போட்டாலும் சரிதான். எது புத்திசாலித்தனம்? மீன அல் குர்ஆன் போட்டுருது. அல் குர்ஆன் வசனம் போட்டா சரி. ஏன்னா நம்ம ஏமா பிழை வாங்கணும்? சம்டைம் உங்களுக்கு மறந்துட்டுன்னு வைங்களே, என்ன செய்ய போறீங்க? சும்மா நம்மள பிழை இந்த புள்ள இந்த விட வந்து ஒரு தெரியாத பிள்ளை தான் எழுதிக்கிட்டு அவருக்கு ஒரு நெகட்டிவ் வீவை நாங்க ஏற்படுத்தணும். சுருக்கமா புத்திசாலித்தனமா எப்படி போட்டுட்டு போனா சரி. ரைட். அப்ப இதுதான் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களாக இருக்குது 4 மார்க்ஸ் கேள்விக்கு. இப்ப இதுல தான் தெரிஞ்சிருந்தேன். ஸோ நான் இப்ப மேலோட்டமாக நான் இந்த இடத்துல ஒரு சில எதிர்பார்க்கை வினாக்களை நான் உங்களுக்கு 2ஆம் யூனிட்ல நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இதெல்லாமே நான் போட்டிக்கிறேன். ஸோ செகண்ட் யூனிட்ல நாங்க பார்த்தோம்னா 4 மார்க்ஸ் கேள்விகளுக்கு இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். சரிதானே? அதாவது அல் குர்ஆன் இந்த முறை நாங்க எதிர்பார்க்கிறோம் வரும் வராமலும் இருக்கலாம், அது இறைவனின் நாட்டம்.
ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதில் எதிர்பார்க்கிறேன் இந்த கேள்விகள் வரலாம்னு சொல்லி. ஸோ இது வந்தா நான் உங்களுக்கு ஆன்சர், அப்படி நீங்க ஆன்சரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்சர் எல்லாம் நான் இந்த அழகை தந்து தான் நீக்கிறேன். ஆன்சர் அப்படியே பார்த்தாச்சு வெளியிட்டு வரத்தான் நீக்குது. நீங்க ஆன்சர் அங்க தேடணும் இங்க தேடணும் ஒண்ணும் இல்லை, எல்லா ஆன்சரும் இன்னும் தான் நீக்குது. நபி அவர்களிடம் ஒவ்வொரு தனி மனிதனும் காணப்பட்ட தகைமைகளை கண்ணியப்படுத்தி பாராட்டியதை புலப்படுத்தும் ஆதாரங்கள் 4 குறிப்பிடுக வந்தா அதுக்குரிய விடையை நான் தந்துகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வேறுபடுத்துக. இப்ப இந்த கேள்வி பொதுவா வாரப்பிள்ளை எல்லா எக்ஸாம்லயும் இந்த வேறுபடுத்தி காட்டுக என்ற ஒன்று பொதுவா வளமையா வந்துட்டே இருக்குது. அப்ப இதுக்கு எப்படி எழுதுற, அதுக்கு புத்திசாலித்தனமா எப்படி எழுதுவோம், இந்த புக்ஸ் ஃபார்மட்ல அடிக்கிறது நல்ல. இந்த போன முறை வந்தீங்கன்னா ரிசாலத் கிலாபத் ஆகியவற்றுக்கிடையிலான வேறுபாடுகள் 4 குறிப்பிடுக. அதான் ஆகாதான இப்படி ஆகாதான ஹதீஸ் கரீப் என்பதை வேறுபடுத்து அது இல்லை. ஆனா அந்த வேறுபடுத்துக என்றது முக்கியமானதா இருக்குது. தப்சீர் தஹ்வீல் ஆகியவற்றை தொடர்புபடுத்து அந்த 2 சொல்ல தொடர்பு படுத்துக வேறுபடுத்துகன்றது பாரு. அந்த வேறுபடுத்து ஒப்பிடுகன்னு வருதானே, ரொம்ப ஈஸி. ஈஸினா அதுக்கு இப்படி அழகா பாக்ஸ் ஃபார்மட்ல 4 விஷயத்த போட்டுட்டா முடிஞ்சு. வேறுபடுத்துகன்னு வந்தா இப்படி அழகா பாக்ஸ் ஃபார்மட்ல நீங்க எழுதுங்களேம்மா. விளங்கப்படுத்த போறீங்க புக்ஸ் ஃபார்மட்ல இப்படி எழுதினா சரி. 4 மார்க்ஸ் கேள்விக்கு வேறுபடுத்துகன்னு வார்த்தைக்கு இப்படிதான் எழுதணும் புக்ஸ் ஃபார்மட். 10 மார்க்ஸ் எல்லாம் தேவையில்ல. எஸ் இப்ப 4 கேட்டீங்கன்னு சொன்னால் இப்ப ரிசாலத்துக்கு இந்த தனியா 4, கிலாஃபத்துக்கு தனியா 4, இல்லாட்டி 2க்கும் சேர்த்து 4? 2க்கும் சேர்த்து தான் 4. இந்த சொல்லிக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் இது இந்த முறையே சார் நான் கேட்கிறேன் முந்திகள். ஓகேம்மா, அது கேள்விட தரத்தை பொறுத்து இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கொள்வோமே, மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிடுக. வெரி குட். நல்ல ஜிசாகலான் நான் கேட்கிறேன். மனித சட்டத்துக்கும் இறை சட்டத்துக்கும் இடையான வேறுபாடுகள் குறிப்பிடுக இன்னொரு ஆன்சர், ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப இது முதலாவது கேள்வி. இந்த கேள்வி இதுக்கு வந்த கேள்வியா? இந்த கேள்வி வந்த சொல்லிதான் ஞாபகம் இருக்கு. இந்த கேள்வி வந்த கேள்வி, இது ஆல்ரெடி வந்த கேள்வி. இப்ப இதுக்கு நீங்க எத்தனை விளக்கம் கொடுப்பீங்க சொல்லுங்க. 4 மார்க்ஸ் தான், ஆனா அவங்க சொல்லல 4 தான் குறிப்பிடுன்னு சொல்லல. ஆனா கேக்குறாங்க மனித சட்டத்துக்கு இறை சட்டத்துக்கு வேறுபாடுகளை குறிப்பிடுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி குறிப்பீங்க? 4 ஷூரா? எத்தனை கொடுப்பீங்க? இப்ப புது கேள்வினாமா 2 ஓகே. இப்ப புது கேள்வி தானே. இப்ப இந்த இடத்துல இவங்க தந்திக்கிற கேள்வி புது கேள்வி. ரிசாலத் கிலாஃபத் ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகளை 4 குறிப்பிடுகண்டா. இதுக்கு 2 ஓகே. இப்ப இதே கேள்வி வார வருஷமும் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த கேள்விதான் தேவையில்லை, விடுங்களே. மனித சட்டத்தில் அதுதான், அதை விடுங்களே. 2019 வந்திருக்கு. 2019 வந்தீங்க. சரி, அதான் உங்களுக்கு கஷ்டம். நீங்க என்ன பாஸ் படிக்கிறேன்னு இதை வச்சே சொல்றேன். இப்ப இந்த கேள்வி 2025 வந்துட்டு 2026 வருது. வந்தா நீங்க ரிசாலத்துக்கு 2 கிலாபத்துக்கு 2 எழுதினா சரியா தான் நான் கேட்கிறேன். 4 கொடுக்கணும். ஏன் 4 கொடுக்கணும்? ஏன்னா போன வருஷம் வந்திருக்கிற இது புது கேள்வி இல்ல தானே. வெரி குட். அந்த கேள்வியோட வெயிட்டை பொறுத்து மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இது 2025க்கு அது புதுசு. அதனால கிலாபத்துக்கு 2 இமாரத்துக்கு 2 சொன்னா சரி, ரிசாலத்துக்கு 2 சொன்னா அது சரி. ஆனா இந்த 2026 அதே கேள்வி வருமா இருந்தா 2 அல்ல, நீங்க கட்டாயம் ரிசாலத்துக்கு 4 கிலாபத்துக்கு 4 கட்டாயம் சொன்னாதான் சரி. இதை நான் எதை வச்சு நான் சொல்றேன்டா, இதற்கு முதல்ல ஒரு கேள்வி வந்திருக்குது, துணை சட்ட மூலாதாரங்களை பட்டியற்படுத்துக அப்படின்னு 4 மார்க்ஸ் ஒரு கேள்வி வந்திருக்கு. பிள்ளைகள் எல்லாரும் 4 எழுதிட்டு வந்தேன். ஆனா அந்த 4 எழுதிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் 2 தான் போட்டிருந்தாங்க. மொத்தம் எத்தனை எழுத சொல்லியிருந்தா ஸ்கீம்ல போட்டிருந்தாங்க 8 எழுதினாத்தான் 4 மார்க்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ஷொக் அடிச்சுட்டு போயிட்டு. அதே மாதிரி இதற்கு முதல்ல சில கேள்விகள் எப்படின்னா அந்த கேள்வியோட வெயிட்டை பொறுத்து செய்யணும். அதாவது 2024 வரைக்குமே என்ன செய்யறேன்னா பிள்ளைகள் என்ன செய்யற 10 மார்க்ஸ் கேள்விக்கு 6 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு விளக்கத்தை கொடுத்துட்டு வார. ஏன்னா போதும், ஒரு கேள்விக்கு 2, ஒரு விடைக்கு அதாவது ஒரு பாயிண்ட்ஸுக்கு விளக்கம் எழுதினா 2 மார்க்ஸ். அப்ப 5 எழுதினா 10 நினைச்சிட்டு என்ன செய்ய 2023-24 ஆண்டு வரைக்கும் 5 பாயிண்ட்ஸ் 10 மார்க்ஸ் 5 பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கம் கொடுத்துட்டு வர. ஆனா பேப்பர் ஸ்கீம்ல கொடுத்துட்டாங்க
ஆல்ரெடி இது வந்த கேள்விதான், பாஸ் பேப்பர் வந்த கேள்வியே இந்த முறை வந்ததால இந்த கேள்விக்கான விட மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் எழுதி இருந்தால் 8 பாயிண்ட் சொல்லி விளக்கம் இருந்தா 10 மார்க்ஸ் அப்படின்ற ஒரு முடிவுகள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க கடந்த காலங்கள்ல. ஸோ அதனால நான் சொல்றேன், கேள்விட வெயிட்டை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி இடத்துல அன்ஹமாரி பிள்ளைகள் வந்து தப்பிச்சுடுவாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த பாருங்க, இந்த பிள்ளை என்னதான் விட இருந்தாலும் என்னோட எக்ஸ்ட்ரா எழுதிட்டாங்க. அதனால நான் சொல்றேன். ஆனா நீங்க இப்பவும் கூட நிறைய பேர் புரிஞ்சுட்டீங்க. என்ன சொன்னா எனக்கு சொல்றீங்க தானே சார் 2025 புது கேள்வி, அதனால 2 ஓகே சார். பட் இந்த முறை அந்த கேள்வி வருமா இந்த கட்டாயம் 4 தான் எழுது, இங்கால 4 அங்கால 4 எழுதணும். அப்ப மொத்தம் பார்த்தா 8 வரும். ஸோ அப்படி எழுதினா தான் அது மார்க்ஸ் வரும்னு நீங்க இந்த ஒரு 2 நிமிஷத்துலயே நீங்க புரிஞ்சு கொண்டீங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதே மாதிரி தான் ஏ-லெவல் எக்ஸாமுக்கு புது கேள்விகள் வருமாக இருந்தால் கட்டாயம் நீங்க எந்த அளவுக்கு கூட எழுதுவடுமோ அந்த அளவுக்கு கூட எழுதிட்டே வாங்க. தயவு செஞ்சு குறைச்சிட வேணாம். சாரி, பழைய கேள்விகளை மாத்தி சொல்லிட்டேன். அதாவது வந்த ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளே மீண்டும் வருமாக இருந்தா நீங்க கட்டாயம் கொஞ்சம் எழுதினா போதும் அப்படின்ற மட்டும் நினைக்க வேணாம். 7மான வரைக்குமே எழுதுங்க. புது கேள்விகள் வந்தாலும் நீங்க 7மான வரைக்கும் எந்த அளவு பழைய கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறீங்களோ அதே முக்கியத்துவத்தை புது கேள்விக்கு கொடுத்து எழுதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர அனுபவம். என்றால் ஒரு மார்க்ஸும் நாம இந்த இஸ்லாமிய நாகரிக பாடத்துல விடக்கூடாது. பிகாஸ் இது ஒரு நாம இப்ப இந்து பாடமா படிக்கிறோம், பைபிளையா படிக்கிறோம், பைபிள் பாடமா பகவத்கீதையா நாம படிக்கிறோம் இல்ல, நம்மட மார்க்க பாடம் தானே. ஓ இதுல பி எடுத்தா நல்லா இருக்குமா, சி எடுத்தா நல்லா இருக்குமா? இல்ல, ஏ எடுக்கணும். சும்மா வெட்டி குத்தின பிள்ளைக்கே நானே பெத்தின போட்டேன். 4க்கு 4 3 தான், 2 போட்டேன் நான் யாருக்காலும் நான் பேப்பர் திருட்டு. அப்ப இப்படி மார்க்ஸ் போட்டு 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 தான் போவாங்க. அப்ப என்ன செய்யும், மார்க்ஸ் அள்ளும் பிள்ளைகள் நல்லா இஸ்லாமிய நாகரிகம் செட் ஸ்கோர் கூடிய பாடம். ரைட், எல்லாரும் என்ன செய்யற, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி அப்படியெல்லாம் பாடங்கள் எடுக்கிறது தானே பிள்ளை. அந்த பாடங்கள்ல பொதுவா 90கள் எடுக்கிறது குறைவு, 75 80 இப்படிதான் வரும். ஆனா இந்த மார்க் ரீதியான பாடங்கள்ல என்ன செய்யும், சில பிள்ளைகள் வந்து 75 தான் எடுக்கும். அதனாலதான் என்ன செய்யற 3 3A வரும். ஆனா அந்த 3A வந்தா அந்த பிள்ளையினுடைய செட் ஸ்கோர் வந்து 1.1ல நிற்கும். அதே இன்னும் சில பிள்ளைகள் என்ன செய்யும், அதே 3A வரும் 1.9 2 நிற்கும். காரணம் என்னன்னா அந்த பிள்ளையோட மார்க்ஸ் வந்து என்ன செய்யும் தெரியுமா, அந்த 3 பாடத்தையும் 90 நிற்கும், 85 நிற்கும். அப்படி ரைட், அந்த 3 பாடத்துல 85 90 நிற்கும் 3லயும். சில பிள்ளைகள் அதே 3A எடுத்துட்டு வரும், அந்த பிள்ளைகள செட் ஸ்கோர் வந்து 1.5ல வந்து நிற்கும். அது எப்படி தெரியுமா, ஐசி பாடத்துல 90 95, ஆனா அங்கால ஜியோகிராஃபி பொலிட்டிக்கல் அந்த பாடங்கள்ல 75. அதான் அது, அந்த செட் ஸ்கோர் டிஃப்ரெண்டாக இதை பொறுத்து தான். ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், நாம ஐசி பாடத்துல 90 எடுத்துடணும், 90க்கு மேல எடுத்துடணும். எம்சிக்யூல 48க்கு மேலதான், 49 50 எடுத்துடணும் பிள்ளைகள். மிஞ்சி மிஞ்சி போனா 1 2 தான் பிள்ளை, அதுக்காக வெளியே ஆகக்கூடாது. ரைட், 4 மார்க்ஸ் கேள்வி இப்படித்தான். அதனால நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பம் பேப்பர் திருத்துற முறை எந்த சந்தர்ப்பத்துல வேணாலும் வேறுபடும். அதுக்கு நாங்க வந்து போன முறை திருத்தின அதே ஃபார்மட்ல, போன முறை திருத்தப்பட்ட அதே டெக்னிக்ல அதே மெத்தட்ல தான் இந்த முறையும் திருத்தப்படும் என்ற அந்த நோக்கத்துல நாங்க போகக்கூடாது. நாங்க எது வந்தாலும், ஒரு கிரிக்கெட் பிளேயர் அது டொஸ் பால் வந்தாலும் ரெடியா இருக்கணும், அதே மாதிரி பவுன்சர் வந்தாலும் ரெடியா இருக்கணும், என்ன பால் வந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு ரெடியா தான் போகணும். பிகாஸ் அதான் அது கிரிக்கெட்டர். ஒரு ஃபுட்பால் பிளேயர் கோல் எப்படி வந்தாலும் கோல் போட ரெடியாக இருக்கணும், அதான் ஒரு ஃபுட்பாலர். அது பாஸ்கெட் பாலர், ரக்பி பிளேயர், எவராக இருந்தாலும் கிரவுண்டுக்கு இறங்கினா எதுக்கு வேணாலும் தயாராக இருக்கணும். அது மாதிரி தான் நீங்க இப்ப எக்ஸாம் செய்ய போற ஸ்டூடெண்ட். அதனால நீங்க என்ன கேள்வி வந்தாலும் ரெடி ஆகிக்கணும். அதனால நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன், நல்ல ஞாபகம். இந்த ஈரான் மாதிரி இருக்கணும், ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிறாங்க. அது மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, பழைய கேள்வி வந்தாலும் சரி புது கேள்வி வந்தாலும் சரி எழுதி தள்ளுறோம், எடுக்கிறோம். சரிதானே? புது கேள்வி வந்தா இப்படி எழுதணும், குறைச்சு எழுதணும். பழைய கேள்வி வந்தா கூட்டி எழுதணும். நம்ம எல்லாத்துக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளோட மார்க்ஸ் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளை எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், எழுதி தள்ளணும். ரைட், 10 மார்க்ஸ் கேள்விக்கு 10 பாயிண்ட் எழுதினா அவங்க என்ன மாத்தினாலும், ஏன்னா அவங்களுக்கு புதுசா 500 பாயிண்ட்ஸ் எழுதி கொண்டு வரையல. ஏன்னா சட்ட விதிமுறைக்கு மீறினது. 500 பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கப்படுத்தி அப்படி ஒன்று கொண்டு வரையலாம்.
அவங்க என்ன செய்ய குறைக்கலாம். 8 பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும், 7 எழுதிக்கணும், அது ஒரு தரத்தை குறைக்கலாம். ஆனா 11 கொண்டு வந்து இருக்கணும் எழுதிக்கணும்னு சொல்லி புதிதாக ஒன்றை கொண்டு வரையலாம். ரைட்? ஈக்கிற ஒரு நிலைப்பாட்டை அப்படியே தொடர்ந்து வச்சுக்கொள்றது. இது என்ன துணைத்தட்ட மூலாதாரம்? இஸ்திஸ்ஹாத். ஆ? இஸ்திஸ்ஹாத். ஈக்கிற ஒன்றை தொடர்ந்தும் அதே நிலையில வச்சுக்கொள்றது. இஸ்திஸ்காஃப். அந்த நோன்பு 29 வெரி குட். அதாவது மூளைக்கு வெளிநாட்டுல படும். இருக்கிறாக்கள சரி சரி. ஒத்த தூரத்துக்கு போயிட்டாருன்னா அவரு இறந்துட்டாருன்ற செய்தி கிடைக்கும் வரைக்கும் அவர் வீடோரா இருக்கிறாரு நம்பணும். ஏன்னா அதெல்லாம் ரைட். ஓகே. அப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ அப்ப இன்னைக்கு எல்லாம் விளங்கிட்டா கிளியரா? இன்னைக்கு எல்லாரும் படிப்பினை பெற்றீங்களா? நிறைய படிப்பினை பெற்றுக்கொண்டீங்களா? நிறைய பெற்றுக்கோ. ஓகே சரி. வேற எதுவும் கேட்கணுமா பிள்ளைகள்? சார் இப்ப கிளாஸ்ல கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க சார். மோட்டிவேஷன் சார் நான் கேள்வி கேட்கணும். சரி. டவுட் கப்பல். கேளுங்கம்மா. சார் இப்ப எனக்கு தந்த கேள்வி வந்து இப்ப 4 காரணிகளை குறிப்பிடுக தானே. அல் குர்ஆன்ல படாமைக்கான காரணங்கள் 4 குறிப்பிடுக. அது 4 குறிப்பிடுக தந்திக்கிற. அப்ப 4 குறிப்பிட்டா போதும். எஸ். இப்ப அந்த இன்னொரு கேள்விஞ்சி இசை கருவிகள் 4 குறிப்பிட்டு விளக்குகண்டிஞ்சி. எஸ். அப்ப அதுக்கு வந்து கைட்லைன் சரி டியூட்லைன் சரி அவளம் தான் நீக்குது, கொஞ்சம் தான் ஈக்குது. அப்ப அதுவும் ஹாஃப் பக்கம் மாதிரி வரும். அது சரி. ஆனா இப்படி கேள்வி வரச்சல இப்ப முஸ்லிம்கள் புவியியல் துறை வளர்ச்சியில் ஈடுபட தூண்டிய காரணிகளுள் 4 குறிப்பிட்டு விளக்குக. இப்ப அப்படி செல்லக்கல இப்ப அல் குர்ஆனின் தூண்டுதல், சுன்னாவின் தூண்டுதல், சாம்ராஜ்யம் விரிவுபடுத்தப்பட்டமே, மொழிபெயர்க்கப்பட்டமே, அப்படி இப்படி நாங்க கொடுக்க செல்ல அது உள்ளுக்கு எப்படியுமே கொஞ்சம் எழுதித்தானே ஆகணும். இந்த விஷயம் மீக்கி தானே சார். அப்படின்னா எப்படி ஒரு பக்கம் வருமே. பிரச்சனை இல்லை. ஆனா 7 நிமிஷத்துக்கு எழுத ஏழுமா இருந்தா நீங்க ஒரு பக்கம் எழுதுறதுல பிரச்சனை இல்லை. 7 நிமிஷத்துல உங்களுக்கு எழுத ஏழுமண்டா பிரச்சனை. 7 நிமிஷத்தை தாண்டி ஒரு பக்கம் போகுமே தான் நிறுத்திடும். சரிதானே? அப்ப மிச்சம் எழுத போக தேவையில்லை. ஒரு பக்கத்தோட நாங்க சுருக்கினா சரி. அடுத்த இந்த இடத்துல அண்ணா கேட்கறதுல ஒரு ஞாபகம் எனக்கு ஒரு இது உண்டு. அதாவது ஞாபகம் கொண்டு வர இது என்னன்னா, இப்ப ஒரு நான் சும்மா கேட்கிறேன்னா, அதாவது இல்ல அதை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப சொன்னா அது அடுத்த கிளாஸ்ல முக்கியத்துவம் இல்லாம போயிட்டு தானே. ஸோ அதை நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். சரி ஓகே. அப்ப கட்டாயம் ஒரு பக்கம் 7 மார்க்ஸுக்கு உங்களால ஒரு பக்கம் எழுத ஏழுமே எழுதுங்க. ஆனா 7 நிமிஷத்தை தாண்டி ஒரு செகண்டும் இனி அந்த கேள்வியில வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப இதை நாங்க தெளிவா விளங்கி வச்சோம். ரைட்? இப்ப நான் மிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் செகண்ட் ஷைப்ல எல்லாரும் நிற்கிறீங்க. நீங்க விட்ட ஒரு பிழைய இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க சொன்னீங்கடா, கிட்டத்தட்ட 300-400 பேர் அனுபவப்படுவாங்க. அவங்க அந்த பிழைய மீண்டும் செய்ய மாட்டாங்க. அந்த 300-400 பேரோட துவாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் தரேன். நீங்க விட்ட பிழைய இதை நீங்க யாருமே செஞ்சிட வேணாம் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல யாரையும் சொல்லலாம். குறிப்பா செகண்ட் ஷைட் தேர்ட் ஷைட் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அலைஹிஸ்ஸலாம். நஜா சொல்லுங்க. நான் வந்து அந்த 4 மார்க்ஸுக்கு நிறைய டைம் எடுத்தேன். அப்ப 4 மார்க்ஸ் இருக்கிற நேரம் 10 மார்க்ஸுக்கு வர வந்து 4 மார்க்ஸுக்கு நாங்க இப்போ 4 பாயிண்ட் கொடுப்போமே, அதை கூட லாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து கேளாம வச்சேன். நான் 4 மார்க்ஸ்க்கு எழுதுற நான் 10 மார்க்ஸ் அளவுக்கு எழுதிருக்கேன். அறிமுகம் போட்டு முடிவு ஒன்று போட்டு அப்படின்னு எழுதினதால ஏன்னா இப்ப ஒரு பாடத்தை ரிப்பீட் தான். இப்ப ஐசியில நீங்க செல்லதான் இதை வச்சு அடுத்த பாடத்தை எடுக்கும் இதாக்கிங்கோ அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் எங்களுக்கு ஸ்கூல்ல செல்ல இதை வச்சு நீங்க அடுத்த பாடத்தை எடுக்க இதாக்குங்கோண்டு அது மாதிரி எல்லா பாடத்திலையுமே எழுதி வச்சு வந்துச்சு. எனக்கு 2AC வந்துச்சு. ஆனா எல்லாம் போர்டர்ல வந்துச்சு மைக்கு. அல்லா பாருங்களேன் பிள்ளைகள். நம்மளோட நஜா பாவம் என்ன பிள்ளைகள் பாவம் என்ன சொல்லவே இல்லை. சரி, அது சரியான வழிகாட்டலாம் அமையல இருக்கும். ஆனால் நல்ல ரிசல்ட்ஸ் தான் மாஷால்லா. அந்த ரிசல்ட்ஸை வச்சு எவ்வளோ செய்யலாம். நான் திரும்ப படிக்கிறாங்களா அவங்க செய்யட்டும். அவங்க சொல்ற என்னன்னா, சமூக விஞ்ஞான பாடங்கள்ல வந்து அறிமுகம் ஒண்டிக்கணும். ஒரு 10 மார்க்ஸோ 20 மார்க்ஸோ 15 மார்க்ஸோ அந்த அந்த பாடங்கள்ல சமூக விஞ்ஞான பாடங்கள் நான் இப்ப சொன்னேனே, வரலாறு, அரசியல் விஞ்ஞானம், அடுத்தது புவியியல் பாடம், மீடியா பாடம், ஹோம் எக்கனாமி, இந்த மாதிரி பாடங்கள்ல விட எழுதுற முறை வெரி டிஃப்ரெண்ட். அங்க வந்து அறிமுகம் மட்டும் கட்டாயம் ஈக்கணும், உள்ளடக்கம் ஈக்கணும், முடிவுரையோடு கட்டாயம் ஈக்கணும். அதே ஃபார்மட்ல இங்கேயும் எழுதணுமானா இல்லை.
இங்க அப்படி ஆழமா பார்க்க மாட்டேங்க. அறிமுகம் இருக்கணும், கட்டாயம் உள்ளடக்க முடிவுரை இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்ல, அங்க கட்டாயம் இருக்கணும். ஆனா இங்க அதுல என்ன தெரியுமா இங்க சொல்றாங்க, இங்க அறிமுகம் இருக்கணும், உள்ளடக்கம் இருக்கணும், முடிவுரை சம்பந்தமே இல்லை. அப்ப இங்க அந்த முடிவுரை எழுதுற ஃபுல்லாவே டைம் வேஸ்ட் தானே ஐசிக்கு. பட் நான் ஒண்ணு சொல்லுவேன், நானானே எழுதுவேன், நான் அறிமுகம் முடிதேன். உண்மையிலே நஜா சொன்ன மாதிரி தான் நானும் எழுதிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த பாடங்களை எழுதுற முறை அப்படியே எனக்கு அப்படி எழுதுற நல்ல இன்ட்ரெஸ்ட், எனக்கு சுவாரஸ்யம், எனக்கு அப்படியே எழுதினேன் அந்த அங்க இருக்கிற மாதிரியே தான் நான் இங்கே எழுதுறேன். ஆனா நான் டைமுக்குள்ளுக்கு முடிச்சுட்டேன். நான் நினைக்கிறேன் நஜா வந்து பாவம் அந்த டைம் செஞ்சு கொள்ள எல்லாம் போயிட்டு அது அந்த அவசரத்துல என்னமாயிட்டான் சார் அந்த காரணிகள் வரதே புவியியல் ரீதியான அந்த ஏதுவாமை இந்த காரணிகள் வந்து கல்குரான் தூண்டுதல் நேரத்துக்கு அரைப்பக்கம் கல்குரான் தூண்டுதல் எழுதுற அதுக்குள்ள வந்து அந்த ஈக்கிற வசனங்கள் எல்லாத்தையுமே போடுற ஹதீஸ் ஆதாரங்கள்ன்ற நேரத்துக்கு அப்படித்தான். இப்ப ஆட்சியாளர்கள் ஊக்குவிப்புகள் நேரத்துக்கு இப்ப கலிஃபா மஹ்மூன்ற காலத்துல ஆரம்பிச்சு அப்படின்னு ஒவ்வொன்று அப்படின்னு எழுதுற நேரத்துக்கு அதான் நான் இப்ப வீட்டுக்கு வந்தேன். சாரோ கேட்கணும் சொல்றேன், எனக்கு சார் இது 10 மார்க்ஸ்க்கு வர கேள்வி 4 மார்க்ஸுக்கு வந்து எங்களுக்கு விளக்குறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு. ஓகேம்மா. தென் பாவம் தான் என்ன செய்ய. ரைட், ஓகே. அப்ப என்ன சொல்றேன்டா, தேவையில்லாத ஓர் விளக்கம் எல்லாம் தேவையில்லை, மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 4 மார்க்ஸ் கேள்வியா, 7 நிமிஷம் தாராளமா போதும், 7 நிமிஷம் தாராளமா போதும். ஒரு பக்கத்துள்ளுக்கு எழுதிங்க. அப்ப இன்னைக்கு நான் சாம்பிள் பாருங்க, 4 வரி எழுதின பிள்ளைக்கும் 4 தான் போட்டேன், அரைப்பக்கம் எழுதின பிள்ளைக்கும் 4 தான் போட்டேன், முழு பக்கம் எழுதின பிள்ளைக்கும் 4 தான் போட்டேன். எல்லாத்துக்கும் 4 தான் போட்டேன். அப்ப நீங்க தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். என்ன மாதிரி நீங்க முடிவெடுங்க. நான் 4 வரி எழுத போறேன்னா, அரைப்பக்கம் எழுத போறேன்னா, ஒரு பக்கம் எழுத போறேன்னா நீங்க முடிவெடுங்க. ஆனா இந்த கெப்பாசிட்டி வித்தியாசப்படும். எப்படின்னா நீங்க டைம் வச்சு 7 நிமிஷம் வச்சு பழகக்குள்ள உங்களுக்கே தெரியும். எப்படின்னா உங்களுக்கே விளங்கும், என்னால 4 லைன் தான் எழுதலாம், என்னால ஹாஃப் பேஜ் தான் எழுதலாம், என்னால ஒரு பக்கம் தான் எழுதலாம்ன்றது உங்களுக்கே புரியும். அதனால நீங்க எழுதி பழகணும். நான் திரும்ப திரும்ப சொல்றது, எழுதி பழகல்ல எக்ஸாம் ஹோலுக்கு போயிட்டு மாட்டிக்கொள்வீங்க. கட்டாயம் நீங்க எழுதி பழகினாதான் நாங்க தப்பிக்கலாம். சரி, அப்ப இதான் நான் ஒண்ணு சொல்லி 10 மார்க்ஸ் கேள்விக்கு எத்தனை 10 மணி மார்க்ஸ் நேரம் கேள்வி வச்சுட்டீங்கன்னா சாப்டர் வேற, 10 மார்க்ஸ் கேள்வி சாப்டர் அடுத்த கிளாஸ்ல. நாங்க இன்னைக்கு பாக்குறது 4 மார்க்ஸ் கேள்வி. ஸோ 4 மார்க்ஸ் கேள்விக்கு இன்னைக்கு நஜா ஒரு பெரியது ஒரு அனுபவத்தை சொல்லி தந்துருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாரும். ஸோ அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்க தானே? ஓகே, தென் மாஷாலான்னு இன்னைக்கு கிளாஸ் எப்படி? ஓகே, அப்ப தெரிஞ்சு வந்தீங்களா? நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன். ஓகே, இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் முடியுது? 3வது கிளாஸா? மூணாவது கிளாஸ். சரி, ஓகே, நல்ல அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 3வது கிளாஸ் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்குது. ஸோ இன்ஷால்லா நாளைக்கு இதனுடைய அடுத்த பக்கமான 10 மார்க்ஸ் பகுதியை இன்ஷால்லா நாங்க நாளைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க, இன்னைக்கு வாய்ப்பை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க தானே, அதாவது லைவா செய்யறதுக்கு எல்லாம் போயிட்டு தானே. ஸோ நாளைக்கு இன்ஷால்லா 10 மார்க்ஸ் கேள்வியை இதே மாதிரி நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ 10 மார்க்ஸ் கேள்விக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, இன்னைக்கு எல்லாம் யாரெல்லாம் ஐயோ இன்னைக்கு நான் வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ எல்லாரும் நாளைக்கு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு நான் சொல்றேன், ஒரு மோட்டிவா இருக்கட்டும் சொல்லி, ஹாஸ்பிட்டல்ல ஈக்கிற புள்ளையே இன்னைக்கு எழுதி அனுப்புறதுக்கு ரெடியாக வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த பிள்ளைய விட எவ்வளவு பின்தங்கிய நிலையில ஈக்கிறீங்க என்றதை நினைச்சு கொண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஈக்கிற பிள்ளைய எழுதி அனுப்பிட்டேன்னு சொன்னா, நமக்கு வீட்டுல இருந்து எழுதி அனுப்பிடாதா என்ற ஒரு கேள்விய உங்களோட மனதிலேயே நீங்க எழுப்பி இன்ஷால்லா நாளைக்கு நானும் ஒரு கேள்விக்கு விடைய எழுதி அனுப்பணும் என்ற தைரியத்தோட நாளைக்கு பாடத்துக்கு வாங்க. 10 மார்க்ஸ் கேள்விக்கு எப்படி எழுதுற, 10 மார்க்ஸ் கேள்விக்கு என்னெல்லாம் உள்ளடங்கணும், எத்தனை பாயிண்ட்ஸ் வரணும், எப்படி விளக்கம் வரணும், எப்படி எழுதினா 10க்கு 10 எடுக்கலாம் என்ற விஷயங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைய பாட வேலையில நாளைய கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத மாணவர்கள், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.